அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே. சரி பிள்ளைகள், நம்ம கிளாஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த கிளாஸ்ல என்னென்ன சொல்ல போறேன்ங்கிறத மெயினா சொல்றேன். சரியா? முதலாவது வந்து பிள்ளைகளே, இதுல வந்து 26 இருப்பீங்க, 27 பேட்ச், அதே மாதிரி 28 பேட்சும் இருக்கீங்க. மெயினா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது தமிழ் பாடத்தோட பேப்பரோட அமைப்பு, அதே மாதிரி தமிழ் பாடத்தை எப்படி சிம்பிளா படிக்கிறது, அதே மாதிரி தமிழ் பாடத்துல எப்படி சிம்பிளா நம்ம A+ங்கிறத எடுத்துக்கொள்ற அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் 2026 ஸ்டூடெண்ட் இதுல நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கான எதிர்பார்க்கை செமினாரும் லாஸ்டா நடக்கும். சரி, அது வந்து மேக்சிமம் ஒரு 2 ஹவர்ஸ் கொண்ட செமினாரா நடக்கும். லாஸ்ட் மட்டும் இருந்தால்தான் அந்த எதிர்பார்க்க விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரெக்கார்டிங் வந்து நான் குரூப்ல போட மாட்டேன் என்றால் அது வந்து காப்பிரைட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ரெக்கார்டிங் நான் போட மாட்டேன். முடிஞ்ச அளவு ஜாயின் ஆகி பாருங்க. சில கேட்ட ஆகளுக்கு மட்டும்தான் நான் அது ரூல்ஸோட அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். சரி, ஓகே. சரி, அட்மின் ஒருக்கா குரூப்ல தெரிவிங்க, கிளாஸ் வந்து ஃபுல் ஆகிட்டு. சரி, ஓகே. சரி, நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் என்னைய தெரியும் தானே, புதுசா என்னைய அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ற குரூப்ல இருக்கிற ஆட்கள் தான் மேக்சிமம் வந்திருப்பீங்க இந்த கிளாஸுக்கு. ஸோ நம்ம கிளாஸுக்கு நேரடியாவே போவோம். சரி, என்னடா பிள்ளைகளே, நான் இப்ப போட்டிருக்கிற ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா விளங்குதா? ஓகே, நான் மைக்கை மியூட் பண்ணி வச்சிருக்கேன். ஏனென்றால் எல்லாரும் கதைச்சால் கிளாஸ் வந்து அது ஒழுங்கா நடக்காது. நான் மைக் ஆன் பண்ணி விடுவேன். நான் கேள்வி கேட்கும் போது உங்களுக்கான மைக் வந்து நான் அன்மியூட் பண்ணி விடுவேன். சரி, ஓகே. இப்ப நான் போட்டுக்கிறதான் பிள்ளைகளே உங்களுக்கான தமிழ் வினாபத்திரம். சரியா? தமிழ் பேப்பர் அதை நான் ஒரு பேஜுக்குள்ள நான் போட்டுட்டீங்க. சரியா? நிறைய பேர் கொள்கை என்னென்றால் பிள்ளைகளே, தமிழ் பாடம் கஷ்டம், தமிழ் பாடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கி, நிறைய யூனிட்ஸ் இருக்கி, அதெல்லாமே படிச்சு கொள்றே கஷ்டம் என்று நிறைய பேர் கேக்குறீங்க. சில பேர் வந்து இப்ப இந்த கிளாஸ்ல வந்து செகண்ட் செய்யறாக்களும் இருக்கீங்க. அதாவது வேற ஒரு ஸ்ட்ரீம்ல இருந்து மாறி இங்க திரும்ப 3 மாசத்துக்குள்ள படிச்சு கொள்ற ஆக்களும் இருக்கிறீங்க. எல்லாருக்குமே ஒரு பயம் என்னென்றால், தமிழை வந்து எப்படி இந்த 3 மாசத்துக்குள்ள படிச்சு கொள்றது. சரி, நீங்க 2 வருஷம் தொடர்ந்து இந்த படிச்ச ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க 2 வருஷமும் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டீங்க. இப்பதான் படிக்க ஸ்டார்ட் ஆக போறீங்க. சரியா? அப்ப இந்த 3 மாசத்துக்குள்ள எப்படி நம்ம தமிழ படிச்சு தமிழ்ல ஒரு ஏ எடுக்கிறது? ஏண்டா பிள்ளைகளே 75 எடுக்கிற இல்ல, 95க்கு மேல எடுக்கணும். என்றால் தமிழுக்கு உங்களுக்கு 95க்கு மேல நீங்க மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களோட செட் ஸ்கோர் வந்து என்ன செய்யும், கூடயா இருக்கும். ஏஎல்ல பொறுத்தளவுல உங்களுக்கு கனவு வந்து ஒரு கோல் வந்து 3 எடுக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. 3 எடுக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட செட் ஸ்கோர் அப்புறம் ரேங்க் ரெண்டுமே ஹை லெவல்ல இருக்கணும். அதுதான் உங்களோட கோலா இருக்கு. சரியா? அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு 3 பாடங்களையும் நீங்க என்ன செய்யணும், ஒரு பாடத்துக்கு கூட எஃபர்ட் போட்டு மற்ற பாடத்தை கவனிக்காம விடுறையில 3 பாடத்தையுமே நீங்க என்ன செய்யணும், ஈக்குவலா பிரிச்சு இருக்கிற இந்த 3 மாசத்துக்குள்ள என்ன செய்யணும், ஃபுல்லா படிக்க பார்க்கணும். சரியா? இப்ப தமிழை மட்டும் நான் நல்லா படிங்கன்னு சொல்லிங்க, மத்த பாடங்களையும் நல்லா படிக்கணும். இப்ப நீங்க தமிழ்ல மட்டும் ஏ எடுத்துட்டு யூனிவர்சிட்டி போகலாது. அதே மாதிரி தமிழ்ல ஏ எடுக்காம மிச்சதுல ஏ எடுத்து நீங்க போகலாது. உங்களை எதுல வச்சு நீங்க யூனிவர்சிட்டி போகலுமா போகலாதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னா உங்களுடைய செட் ஸ்கோரை வச்சுக்கோங்க. ரிசல்ட் இல்ல, செட் ஸ்கோர். செட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே 1.5க்கு மேல இருக்கிற 1.6க்கு மேல இருந்தாலும் நீங்க எல்லாருக்குமே பிடிச்சது வந்து இந்த பேராதனை யூனிவர்சிட்டி, கொழும்பு யூனிவர்சிட்டி, அப்படி பெரிய பெரிய யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு ட்ரீமா இருக்கும். அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு நீங்க போகணும் என்றால் என்ன நடக்கணும், நீங்க நல்லா அந்த ஹையான செட் ஸ்கோர் வந்து எடுக்கணும். அதுக்கு நீங்க எல்லாத்துக்குமே 90க்கு மேல எல்லா பாடங்களையும் எடுத்தாதான் உங்களுக்கு அந்த செட் ஸ்கோர் வந்து கூடயா வரும். சும்மா ஏண்டா இந்த 75 அந்த 74 மட்டுக்கு மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஸ்கோர் வந்து கூடயா வராது. சரியா? செட் ஸ்கோர் வந்து எப்படி போடுவாங்க அதெல்லாம் இப்ப நாம் கதைக்கு போனா அது நிறைய நேரம் எடுக்கும். சரியா? செட் ஸ்கோர் வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் கட் அவுட் மார்க்ஸ் பிரிக்கிற மாதிரி தான் செட் ஸ்கோர். சரியா? எல்லாரும் எடுத்த மார்க்ஸை வச்சு பிரிச்சு கழிச்சு கூட்டி எல்லாம் செய்வாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்டால் 3 பாடத்தையும் ஈக்குவலா படிங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு புள்ள தமிழ், ஜியோகிராஃபி, இன்னொரு
ஐடி பாடம் எடுக்கிறேன்னு வைங்களேன், தமிழ் ஜியோகிராஃபி ஐடி பாடம் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தமிழும் ஜியோகிராஃபியும் நல்லா ஹையா படிக்குது, அதுக்கு எல்லாம் 80க்கு மேலதான் வருது. ஆனால் ஜியோகிராஃபி ஐசிடி வந்து எஸ் லெவல்ல தான் இருக்கு. அப்ப இப்படி இருக்கும்போது ஃபைனல் ரிசல்ட்டும் அப்படித்தான் அந்த பிள்ளைக்கு வருது. அப்படி வந்தால் அவங்களோட செட் ஸ்கோர் வந்து குறைய பார்க்கும். ஏண்டா பிள்ளைகளே, ரெண்டுல நீங்க ஹையா எடுத்துட்டு ஒன்றுல லோவா எடுக்கும் போது நீங்க ஹையா எடுத்த செட் ஸ்கோர் வந்து லோவா எடுத்த இதால வந்து குறையப்படும். சரியா, மைனஸ்ல போக பார்க்கும். சரியா, மைனஸ் பண்ணி பண்ணி போகும். அப்ப நீங்க 3 பாடத்திலேயுமே ஏங்கிறத எடுக்கணும். அந்த ஏ வந்து எப்படி இருக்கணும், 95க்கு மேலேயா இருக்கணும். அதுக்கு நல்ல காலம் இருக்கு. இந்த 3 மாசத்தும் நீங்க முழு முயற்சியா வந்து நீங்க படிப்புல நீங்க இறங்குனீங்க என்றால் ஃபுல்லா நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஏண்ட ஒரு சித்தியை பெற்றுக்கொள்ள இயலும். சரி, இல்லைன்னு சொல்லல. அதுவும் தமிழ் பாடம் படிக்கிறதுக்கு மேக்சிமம் நீங்க ஒரு 15 நாள் செதுக்குனீங்கன்றால், உட்கார்ந்து மெனக்கிட்டு இருந்து படிச்சீங்கன்றால் உங்களுக்கு ஏ எடுக்கிறது. தமிழ்ல வந்து பிள்ளைகளே எல்லா பகுதியும் படிக்கணும் இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா பகுதியுமே படிச்சு கொண்டிருக்கணும் இல்ல. சில பாடங்கள் சில யூனிட்களை நீங்க மெயின் பண்ணி அதுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகி நீங்க படிச்சீங்க என்றால் உங்களுக்கு என்ன செய்யும், ஏங்கிறது நார்மலாவே வரும். அதுலயும் நீங்க இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆனீங்க என்றால் உங்களுக்கு என்ன செய்யும், A+க்கு மேல வரும். சரி, அப்ப தமிழ்ல நான் இன்றைக்கு செமினார்ல தான் சொல்ல போறேன். உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி வச்சு கொண்டு போங்க. இந்த செமினார் முடியும் போது தமிழ் பாடம்ங்கிறது கஷ்டம் இல்ல, இவ்வளவு ஈஸி தான் என்ற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வரணும். சரியா, அந்த அந்த நோக்கத்தோடய படிங்க. அந்த நோக்கத்தோடய இந்த செமினார்ல ஃபைனலா நீங்க செமினார் முடிஞ்சு போகும்போது அந்த தோட் உங்களுக்கு வரும். இந்த செமினார் வந்து நான் ஏற்கனவே சின்ன சின்னதா நிறைய தடவை செய்திருக்கேன். இன்னைக்கு ஒருக்கா ஃபைனலா பெருசா செய்வோம்னா இந்த செமினாரை வந்து ஏற்பாடு செய்தேன், அதுவும் ஃப்ரீயா. சரியா, ஃப்ரீயா கிடைக்கிறது உங்களுக்கு நல்ல மாதிரி யூஸ் ஆகிக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நீங்க படிக்கிறது நீங்க என்னவா இருக்கணும் சரி, நீங்க படிச்சாலோ இல்லாட்டி ஒரு புக் வாங்கினாலோ ஏதாச்சும் எதிர்பார்க்க இருந்தாலும் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நீங்க வந்து போட்டி இருக்கணும் தான், ஆனால் பொறாமைங்கிறது கல்வியில இருக்க கூடாது. சரியா, அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். செட் பண்ணாதீங்க, நான் செட்டை தண்டு விடுறேன். ஓகே, பிள்ளைகளை மெசேஜ் பண்ணாதீங்க, தேவையென்றால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்களா. சரி, மைக்கை மூட் பண்ணி வச்சிருக்கேன் தானே, அப்ப மெசேஜும் பண்ண உங்களோட டவுட்ஸ் எதுவும் எனக்கு இருக்காது, அதுக்காக தான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். சரி, தமிழ் பேப்பர் உங்களுக்கு தெரியும், 3 மணித்தியாலம் கொண்டது. 3 மணித்தியாலமும் 10 நிமிஷமும் 2 பேப்பர் வரும் உங்களுக்கு. முதலாவது வினாப்பத்திரம். சரியா, அதுல பகுதி 1 இருக்கு, பகுதி 2 இருக்கு. இந்த பகுதி 1ல நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, கட்டாய பகுதி. நீங்க கட்டாயமா செய்யணும் என்ற பகுதியும் இருக்கி, நீங்க சாய்ஸ் பண்ணி செய்யற என்கிற பகுதியும் ஒன்று இருக்கு. சரியா, கட்டாயமா செய்யறது, அதே மாதிரி சாய்ஸ் பண்ணி செய்யறது. இந்த கட்டாயமா செய்யற வினாக்களை பார்த்துக்கொள்ளுங்க. சங்ககாலம், அதாவது சங்ககால பாடல்கள், குகப்படலம், இது ரெண்டுமே வந்து 12 மார்க்ஸுக்கு வருது. இப்ப நான் போக போக குகப்படத்துல அந்த எப்படி படிக்கிற, அந்த சந்தர்ப்ப வினா எப்படி செய்யற, சந்தர்ப்பம் எப்படி எழுதுற, அதெல்லாம் சொல்லி தருவேன். சரியா, சங்க பாடலும் குகப்படலமும். சரியா, உங்களுக்கு இருக்கிற சங்க பாடல்கள் வந்து 9 சங்க பாடல்கள் தான். 9 சங்க பாடல்கள், எல்லாமே சின்ன சின்ன சங்க பாடல்கள். அப்ப இதுல நீங்க நான் என்ன சொல்றேன், இதுல வந்து எதிர்பார்க்கிறத மட்டும் படிச்சு கொண்டு அப்படி போக வேணாம். சரியா, எல்லாத்தையும் படிங்க. 9 பாடல்கள் சின்ன பாடல்கள் தானே, அரை மணித்தியாலம் போதும் அதை படிக்கிறதுக்கு. அத கேள்வியோட வினாவிடையோட படிங்க. 9 பாடல்களையும் படிங்க. எதிர்பார்க்கை என்று தார விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுங்க. ஆனா அதையே மட்டும் நம்பி படிச்சு கொண்டு போக வேணாம். சரியா, மிச்சத்தையும் படிங்க. சில விஷயங்கள் எதிர்பார்க்கைன்னு சொல்றத உன்னிப்பா அவதானமா அதை மேலோட்டமா பார்த்துட்டு போங்க. சரி, ஓகே. சங்க பாடல்கள் உங்களுக்கு 12 மார்க்ஸுக்கு வரும். சரி, அது கேள்வி விட, அந்த அதுக்குள்ள வர கேள்வி விடைகளோட என்ன 3 கேள்வி வரும், 4 மார்க்ஸுக்கு வரும். அதுக்கு விடை எழுத பழகி இருக்கணும், நீங்க ஒழுங்கா விடை எழுதணும். அதே மாதிரி கம்பராமாயண கேள்வி 12 மார்க்ஸ், நீங்க ஸ்கிப் பண்ணிடலாது. நிறைய பேர் சொல்றது, டீச்சர் கம்பராமாயணம் 72 பாடல் இருக்கு, அதை எப்படி டீச்சர் படிக்கிறது, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாமான்னு கேட்குறீங்க. நீங்க சாய்ஸுக்கும் கம்பராமாயணம் வருது பிள்ளைகளே, ஆனால் அதுக்கு நீங்க சாய்ஸ் எடுக்காம போகலாம். ஆனால் கட்டாயமா நீங்க இந்த முதல் பகுதியில நீங்க செய்துதான் ஆகணும்.
அப்ப நான் கம்பராமாயணம் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? கம்பராமாயணம் என்ன மாதிரி படிக்கணும், 12 மார்க்ஸுக்கு எப்படி படிக்கிற என்று சொல்லி தந்திருக்கேன். சரியா? இப்ப இந்த இதுல பாருங்க, இந்த பிடிஎஃப்ல பாருங்க, உங்களோட கேள்விகளை நான் போட்டிருக்கேன். கம்பராமாயணத்துல எப்படி நம்ம ஈஸியா மார்க்ஸை பெற்றுக்கொள்றது, அதை எப்படி படிக்கிறது, சரியா? எல்லா பாட்டையும் நாம பாடமாக்கையா வேணும், சரியா? 12 மார்க்ஸுக்கு எப்படி விடையளிக்கிற எல்லாம் போட்டிருக்கிறேன். சரி, இந்த செமினார் முடிய இந்த பிடிஎஃப் நான் குரூப்ல போட்டுவிடும். சரி, இப்ப பாருங்க, நோட் பண்ணி வைங்க. 12 மார்க்ஸுக்கு வார கம்பராமாயண பகுதியில என்னென்ன விஷயத்தை நீங்க போக்கஸ் பண்ணி இந்த 3 மாசமும் படிக்கணும். இவ்வளவு நாள் படிக்கல, அதெல்லாம் விடுங்க, பழைய கதையை விடுங்க, இனி நீங்க படிக்கணும். சரி, அப்ப இந்த 3 மாசத்துக்குள்ள எப்படி நீங்க அந்த 72 பாடல்களையும் படிக்க போறீங்க? எதை பேஸ் பண்ணி? 12 மார்க்ஸுமே பேஸ் பண்ணி. 12 மார்க்ஸை நீங்க பேஸ் பண்ணி படிக்கிறதோட 20 மார்க்ஸுக்கும் சேர்த்து என்ன செஞ்சு கொள்ளணும்? நீங்க பிராக்டிஸ் ஆகி கொள்ளணும். சரியா? 12 மார்க்ஸ் கேள்விக்கு எந்த பாடல் வரும்னு நம்மளுக்கு சரியா சொல்லலாம். சரிதானே? ஏதாச்சும் ஒரு பாடல் வரும், ஆனா இது சரியா வரும்னு நம்மளுக்கு அக்யூரேட்டா சொல்லலாம். சரி, அப்ப 12 பாடல்களும் நம்ம நார்மலா என்ன செய்யணும்? வந்ததை விட்டுட்டு வராத பாடல்களை ஃபுல்லா நான் என்ன செய்யணும்? படிக்கத்தான் வேணும். அதுக்குத்தான் இப்ப ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா, ஒரு கம்பராமாயண பாட்டு எடுத்தீங்க என்றால் அதை கண்ட மாதிரி படிக்கல. 12 மார்க்ஸுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. 12 மார்க்ஸுக்கு இந்த மாதிரி தான் கேள்வி வரும் என்ற ஒரு மாடல் ஒன்று இருக்கு. அந்த மாடலுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பாடலையும் அட்டவணைப்படுத்தி நான் என்ன சொன்னேன் என்ற கிளாஸ்ல வந்து படிங்கன்னு சொல்லி. சரி, அந்த அட்டவணையை நான் ஏற்கனவே உங்களுக்கு குரூப்லயும் போட்டிருப்பேன். புதுசா வந்தாக்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அட்டவணை பண்ணி படிங்க பிள்ளைகளே. என்றால் இப்ப உங்களுக்கு நினைக்கலாம் டைம் வேஸ்ட் ஆகும் என்று நீங்க யோசிக்கலாம். வேஸ்ட் ஆகாது ஒரு நாள். சரியா? நீங்க படிப்புக்காக செலவழிக்கிற ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. சரிதானே? ஒவ்வொரு பாடலையும் படிச்சு அட்டவணைப்படுத்தி ஒவ்வொரு பாடலுக்கும் 72 பாடலுக்கும் அட்டவணை அடிச்சிங்க என்றால் நீங்க மெனக்கறீங்க தான். அந்த அட்டவணை அடிக்கிறதுக்கு நீங்க அழகா தான் அடிப்பீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த ஸ்பெண்ட் பண்றதால உங்களோட மைண்ட்ல அது என்ன செய்யும்? நீங்க பாடமாக்காமலே அது ஒட்டோவா என்ன செஞ்சிடும்? சேவ் ஆகிரும். அதுக்குத்தான் நான் சொல்றேன், கைப்பட எழுதுங்க. கைப்பட எழுதி எழுதி என்ன செய்யணும்? படிக்க வேணும். அதான் மெயினான விஷயம். ஏஎல் மாணவர்கள், நீங்க எந்த பாடமா இருந்தாலும் சரி, எழுதி எழுதி படிச்சால்தான் அது உங்களுக்கு மைண்ட்ல நல்லா ஞாபகமா நிற்கும். சரியா? முதலாவது வந்து 12 மார்க்ஸுக்குரிய கேள்வி வந்து சந்தர்ப்ப வினா வாரேன். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்தர்ப்ப வினா வாரேன். 72 பாடலுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு, ஒவ்வொரு சந்தர்ப்பம் இருக்கு. அதை எப்படி எழுதுற என்று நிறைய பேருக்கு என்ன செய்யாது? தெரியல. சரியா? எப்படி எழுதுறது, அது என்ன மாதிரி எழுதுறன்னு நிறைய பேருக்கு அது தெரியாது. சரி, சந்தர்ப்பம் எழுதுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு பிள்ளைகள். சரியா? அப்ப ஒரு பாட்டு வருதென்றால் அதுக்கு முன்னால இருக்கிற பாட்டும் அதுக்கு பின்னால இருக்கிற பாட்டையும் நீங்க கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணணும். சரி, அப்படி உங்களுக்கு பின்னால இருக்கிற பாட்டு தான் தெரியாட்டி அதுக்கு முன்னால இருக்கிற பாட்டோட சந்தர்ப்பம் கொஞ்சம் ஞாபகம் நிக்கணும். அந்த சந்தர்ப்பத்தோட உங்களுக்கு தந்த பாட்டுடைய சந்தர்ப்பத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எழுதுறதுதான் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துல நீங்க திசைகள் மென்ஷன் பண்ணி எழுத வேணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்மட பரதன் வந்து வடகரையில நிக்கிறான், குகன் வந்து தென்கரையில நிக்கிறான். அப்படி இருக்கும் போது ராமனை காண பரதன் தன்ற சேனையோடு கங்கையின் வடகரையை வந்தடைந்த சந்தர்ப்பம். அந்த வடகரை தென்கரை என்கிறது வந்து மென்ஷன் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி சந்தர்ப்பம் எழுதும் போது எல்லாரும் விடுற ஒரு மிஸ்டேக் வந்து உங்களோட விளக்கத்தை கொண்டு போய் அதுக்குள்ள செருவுறது. நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதுவீங்க தானே விளக்கம். சந்தர்ப்பம் வந்து சொல்லிட்டா இருக்கணும். சில பேர் அப்படி இல்ல, அதுக்கு விளக்கம் எல்லாம் எழுதுற. அதாவது இப்ப ராமன் வந்து அப்படி போனா இப்படி போனா கதையா நீங்க கொண்டு போய் எழுதுற, இந்த பொருளை கொண்டு போய் எழுதுற. அப்படி பொருள் கொண்டு போய் எழுதக்கூடாது. சந்தர்ப்பம் என்றால் எப்பயுமே சொல்லிட்டா இருக்கணும். கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு உங்களோட எழுத்து அமைப்புகளை பொறுத்து ஒரு 4 லைன் 5 லைனுக்குள்ளதான் வரும் அந்த சந்தர்ப்பம். குட்டியா தான் வரும் சந்தர்ப்பம். சரியா? சொல்லிட்டா இருக்கணும். இந்த திசைகள் மென்ஷன் பண்ணி இருக்கணும். அந்த பாட்டுக்குரிய சந்தர்ப்பமாக என்ன செய்யணும்? இருக்கணும். பாடல் எந்த டைம்ல பாடப்பட்டுச்சு அதான் சந்தர்ப்பம். அதுக்குரிய சந்தர்ப்பமா என்ன செய்யணும்? இருக்கணும். இப்ப சந்தர்ப்ப வினா எப்படி எழுதுறேன்? ஓகேவா உங்களுக்கு? ஆல்ரெடி வந்த பாடல் வருமா மிஸ்? இதுல 12 மார்க்ஸுக்கு வந்த பாடல் வாரத்துக்கு சான்சஸ் குறைய, வராத பாடல்கள் தான் வரும். சரியா? சந்தர்ப்ப வினா ஓகேவா? ஓகே, இப்ப நான் மைக்கை மியூட் பண்ணி விடுறேன். என்றால் எல்லாரும் கத்துற இல்லையா? டவுட் ஆனாக்கள் மட்டும் கதைக்கும். சரி, கிளியரா பிள்ளைகள்?
ஓ டீச்சர். ஓ டீச்சர் டைம் போடணுமா? சரி, சந்தர்ப்பம் அப்ப ஓகே. எதுவும் டவுட் என்றால் மெசேஜ்ல கேளுங்க, இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி கதைக்கணும். சரியா? அப்ப சந்தர்ப்ப வினா இப்படித்தான் எழுதுறது. சரியா? இன்னொன்று சொல்றேன். இப்ப எல்லாரும் கேக்குறீங்க பர்சனலா கிளாஸ் செய்வீங்களான்னு. பர்சனல் கிளாஸ் இல்ல. சரியா? என்றால் பர்சனல் கிளாஸ் செய்ய போனால் நிறைய டைம் போகும். குரூப் கிளாஸ் வந்து நாளையில இருந்து பூஸ்டர் ப்ராஜெக்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது 2026 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதாவது தமிழ்ல எப்படி சிம்பிளா எடுக்கிற, இப்ப நான் செல்ற பகுதிகளை வந்து நான் அதுல கூட போக்கஸ் பண்ணி உங்களுக்கு படிச்சு தருவேன். அதாவது சி லெவல் இருக்கிறாக்கள், எஸ் லெவல் இருக்கிறாக்கள், பி லெவல் இருக்கிறாக்கள், ஏ லெவல் இருக்கிறாக்கள் ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு அவளுக்குன்னு வேற ஒர்க் கொடுத்து வேற வேறையா அவங்களுக்கு படிப்பிக்கிறேன். சரி, அந்த கிளாஸ் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட். அதுக்கு ஜாயின் ஆகுறவங்க இப்ப சி லெவல்ல நிறைய பேர் இருப்பீங்க. சி லெவல்ல இருக்கிறீங்கன்னா உங்களை நெக்ஸ்ட் படி ஒரு பி லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நாங்க ட்ரை பண்ணுவோம். சரியா? அதுக்கு ஜாயின் ஆக இருக்கிறவங்க நீங்க எங்களோட நம்பரை தொடர்பு கொண்டு இல்லாட்டி அட்மினை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலும் அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளேன். சரியா? நாளையில அதாவது இந்த வீக் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அந்த கிளாஸஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அதாவது 26க்கு எனி கிளாஸஸ் நான் எடுக்க மாட்டேன். சரியா? இருக்கிற பிள்ளைகளோடய நான் என்ன செய்வேன் 150க்கு மேல அந்த பிள்ளைகள் பேமெண்ட் கிளாஸ் உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப இன்னும் ஒரு 150 பேருக்கு தான் அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளேன். சரிதானே? நேரத்துக்கு நான் அந்த விஷயங்களை சொல்றேன். இருக்கிற அந்த 3 மாச காலத்துக்குள்ள இன்னைக்கிற இந்த 1 வீக் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க ஜாயின் ஆனால் எங்களோட லாஸ்ட் மட்டும் படிச்சு கொள்ளே. சரிதானே? அதுக்கு பிறகு கிளாஸுக்கு எடுக்க மாட்டேன். சரி, 26 ஸ்டூடெண்ட்ஸ் 27 28க்கு இருக்கி 26 அதுக்கு பிறகு கிளாஸுக்கு எடுக்கிறீங்க. சரிதானே? ஓகே. அப்ப முதலாவது சந்தர்ப்பம் ஓகே. 2வது கேள்வி எப்படி வரும் என்றால் பிள்ளைகளே, உங்களுக்கு கம்பராமாயணத்துல சிறப்புகள், அதாவது ஒரு பாட்டுல வந்து பரதனை பத்தி இல்லாட்டி பரதன் படைய பத்தி அதன் சிறப்புகள் கூறப்பட்டிருக்கலாம். இல்லாட்டி குகனை பத்தி ஒரு பாட்டு சொல்லுதுன்னா அந்த குகன்ல வந்த சிறப்புகள், குகன்ற படையின் சிறப்புகள் அப்படி கூறலாம். அப்ப அந்த பாட்டுல யாரை பத்தி சிறப்பா கூறுறாங்க, யார சிறப்பு கூறப்பட்டிருக்கி. சரியா? அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நோட் பண்ணி என்ன செய்யணும், படிச்சு கொள்ளணும். அப்ப அட்டவணை உண்டு நீங்க போட போறீங்க. எப்படி அந்த அட்டவணை இருக்கும் என்றால் பிள்ளைகள், முதலாவது இப்படி ஒரு ஒரு தாள்ல ஒரு ஷீட்ல நீங்க எப்படி போடுறீங்க என்றால் முதலாவது இதுல வந்து நீங்க சந்தர்ப்பம் போடணும். சரி, இதுல வந்து சந்தர்ப்பம் போட்டீங்க என்றால் அடுத்தது வந்து அந்த பாட்டுல யாரை பத்தி சொல்லிருக்கு. இப்ப குகனை பத்தி சொல்லியிருந்தால் குகண்ட சிறப்பு, பரதனை பத்தி சொல்லியிருந்தால் பரதண்ட சிறப்பு, அப்படி நீங்க ஒவ்வொரு குளத்திலையும் போட்டு அதை நோட் பண்ணி கொள்ளையிலும் அந்த அடியோட. சரியா? பாட்டடியோட. அதே மாதிரி லாஸ்டா ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, அணிப்பாடு. சரியா? லாஸ்டா ஒரு கேள்வி வரும், என்ன அணிப்பயன்பாடு. அதாவது அந்த உங்களுக்கு தந்த அந்த பாடல்ல என்ன அணிகள் வந்து கையாளப்பட்டிருக்கி. மற்றவங்க வந்து மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, டிஸ்டர்ப் ஆயிருக்கு. மேடம் ஓகே, மேடம் சரி, நான் மைக்க மியூட் பண்ணிட்டேன். ஓகே, எதுவும் கேள்வி என்றால் மெசேஜ் போடுங்களா. ஓகே. 3வது கேள்வி வந்து பிள்ளைகளே அணிப்பயன்பாடுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி கம்பரிட கவிநயம் என்று உங்களோட குழப்பறதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. கம்பரிட கவிநயம் அணிப்பயன்பாடு எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். சரியா? நீங்க குழம்புறல அணிப்பயன்பாடு என்று கேட்டா நீங்க அணிகளை கொடுக்கணும். அதே மாதிரி கவிநயம் என்று கேட்டாலும் இந்த இதுகள் தான் வரப்போகுது, அணிகள் தான் வரப்போகுது. சரியா? சில பேர் வந்து அப்படி வந்தோன்னு குழம்பி போடும். சரி, இன்னொரு கேள்வி சொல்ல மறந்துட்டேன். இந்த கம்பராமாயணத்துல பிள்ளைகள், கம்பராமாயணத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு பாட்டு நீங்க பார்க்கும்போது சில அந்த சிறப்பு பெயர்களால சொல்லப்பட்டிருக்கும். தானையான், ஒப்பற்றவன், சரியா, கொடுத்தவள், சரியா, அவர், சரியா, முன்னவன், பின்னவன் என்று சில பெயர்களை வந்து நேரடியா அவர்களோட பெயரை சொல்லாம சில குறிப்பால வந்து அவரோட பெயர் வந்து உணர்த்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஆட்களையும் நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப தானையான் என்று அழைக்கப்படுறது யாரு உங்களுக்கு தெரியும். 2025 பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். முன்னவன் பின்னவன் என்று சுட்டப்படுறது யாரு என்று கேட்டிருந்தாங்க. சிம்பிள் கேள்வி. சரி, அதுக்கு 4 மார்க்ஸ். அதுக்கெல்லாம் சொல்லிட்டாதான் நீங்க விடை எழுதணுமா? அதுக்கெல்லாம் சொல்லிட்டா எழுதணும். இந்த உங்களுக்கு சிறப்புகள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு பரதண்ட படையிட்ட சிறப்பு கேட்கறாங்க, இல்லாட்டி குகண்ட சிறப்பு கேட்கறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் விளக்கி எழுதணும். மற்றபடி மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து ஒன் வேர்ட் ஆன்சரா தான் வரும். சரி, இப்ப தானையான் என்பது யாரு, சரியா, மைந்தருங்கிறது யாரு, அவர் என்று சுட்டப்படுறது யாரு அப்படின்னு ஒன் வேர்ட்ல ஆன்சர் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒன் வேர்ட்ல தான் நீங்க ஆன்சர் வேண்டி வரும். சரி, அதே மாதிரி பிள்ளைகள்
அணிப்பயன்பாடு சொல்லிட்டேன். அந்த அணிப்பயன்பாடுல உவமை இருக்கி, உருவகம் இருக்கி, உயர்வு நவிற்சி அணி, தற்குறிப்பேற்ற அணி எல்லாமே இருக்கி. ஒவ்வொன்றையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கு. இப்போ உவமை அணி எழுதுறீங்க என்றால் அந்த அடியை சுட்டி காட்ட வேணும். சும்மா போயிட்டு எழுதினால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. அந்த அடியை நீங்க என்ன செஞ்சுக்கணும், சுட்டி காட்ட வேணும். இப்போ முதலாவது பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காவிரி நாடு அன்ன கழனி நாடு ஒரு ஈ. இதுல வந்து உவமை அணி வந்து என்ன செய்யப்பட்டிருக்கி, கையாளப்பட்டிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க அந்த காவிரி நாடு என்ன கழனி நாடு ஒரு அந்த இதை வந்து மேற்கோள் காட்டி இதுல வந்து உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கி என்று ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் பிறகு என்ன செய்யணும், நீங்க அங்கால அந்த உவமைக்கான விளக்கத்தை கொடுக்கணும். விளக்கத்தை கொடுத்துட்டு புறவுதான் உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். உவமானம் உவமேயம் பொதுத்தன்மையை சொல்லணும். இப்போ ஒரு ஆள் சொல்லுங்க, உபமானம் உவமேயம் பொதுத்தன்மை. இதுல உவமானம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் சிம்பிளான வந்து ஒன்று நம்மளுக்கு வெளிப்படையா வந்து தெரிஞ்சிருக்கு. வெரி குட். உவமானம் வந்து பிள்ளைகளே நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயம், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். உவமேயம் என்று செல்றது பிள்ளைகளே நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம், அதுதான் வந்து உவமேயம். இப்ப பாருங்க, நான் உதாரணம் சொல்றேன். மதி போன்ற முகம், சரியா? மதி போன்ற முகம். இப்ப தலைவியின் முகத்தை தான் மதிக்கு வந்து ஒப்பிடுறாங்க. தலைவிட முகம் வந்து எப்படி இருக்குமென்று நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? அவ கருப்பா இருப்பாவா இல்லாட்டி வெள்ளையா இருப்பாவா, அவட மூஞ்சில பிம்பிள்ஸ் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியுமா? அந்த தலைவிட முகம் நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல. ஆனால் மதிய வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். மதி என்றால் என்ன? நிலவு, நிலா, சந்திரன். என்னனே? அப்ப இதுல வந்து உவமானமா என்ன வரும்? நிலவு, உவமையா என்ன வரும்? தலைவிட முகம், தலைவியின் முகம். பொதுத்தன்மை என்று சொல்றீங்களே, ரெண்டுக்கும் உள்ள பொதுவான விஷயம். அழகுமே அழகு, தோற்றம், பிரகாசம் எல்லாம் வரும். கொமனா அதெல்லாம் வரும். சரியா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அப்ப உவமானம் உவமேயம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், சரியாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? அட்டவணை போடுறது எப்படின்னு கேக்குறீங்க. சரியா? கம்பராமாயணத்துக்கு 12 மார்க்ஸுக்கு அட்டவணை போடுறது இப்ப சொல்லி தந்தானே. எப்படி என்றால், இப்ப நீங்க ஒரு பாட்டை படிச்சிட்டீங்க என்றால், முதலாவது பாட்டை படிச்சிட்டீங்க என்றால் அதுக்கு முதலாவது இதுல வந்து சந்தர்ப்பம், சரியா? சந்தர்ப்பம் மட்டும் போடுங்க. இப்படி படிங்க பிள்ளைகள், ஈஸியா இருக்கு. சந்தர்ப்பம் மட்டும் போட்டுட்டு அந்த பாடலுக்குரிய சந்தர்ப்பத்தை எழுத போறீங்க. முதலாவது பாட்டு படிக்கிறீங்கன்னா முதலாவது பாட்டுக்குரிய சந்தர்ப்பத்தை எழுத போறீங்க. ரெண்டாவது இதுக்குள்ள போறீங்க, அந்த பாட்டை படிச்சிருக்கணும். சரியா? அந்த பாட்டுல யார பத்தி சொல்றாங்க, குகனை பத்தி சொன்னால் குகண்ட சிறப்பு என்று போடுவீங்க. இங்கால பரதனை பத்தி சொன்னால் பரதன் சிறப்புன்னு போடுவீங்க. சரி, எல்லாத்தையும் ஒரே சிறப்புகள் என்று போட்டு குகன் பரதன் பிரிச்சு பிரிச்சும் எழுதே. சரியா? குகன் பரதன் போட்டு என்ன செய்யலும், பிரிச்சு பிரிச்சும் நீங்க எழுதணும். கடைசியா வந்து அணிப்பயன்பாடு எழுத அணிகள் என்று போட்டு உவமையணி உருவக அணி என்று நீங்க என்ன செய்யலாம், அதுல வந்த அணிகளை வந்து நோட் பண்ணி ஒரு ஷீட்ல தான் வரப்போகுது வளம். சரியா? அதை நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். இப்படி நீங்க ஒவ்வொரு 72 பாடலுக்கும் நீங்க செய்து பார்த்தீங்க என்றால் நீங்க அந்த டைம் மெனக்கிற டைமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அதை பரிச்சயமா ஆக்கிரும். சரியா? பரிச்சயமா என்ன செஞ்சிடும், அந்த மெத்தடே உங்களுக்கு அந்த கம்பராமாயண பாடலை வந்து பரிச்சயமா ஆக்கிரும். அப்ப நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது படிச்ச மாதிரி இருக்கே என்று வராது உங்களுக்கு. இது நான் படிச்சிருக்கிறேன், அந்த அட்டவணையில எழுதினேன், அந்த அட்டவணையில அணிகள் போட்டேன், இந்த அணிதான் வரும், அந்த அட்டவணையில நான் சந்தர்ப்பம் எழுதினேன் அப்படின்னு உங்களுக்கு மைண்டுக்குள்ள என்ன செய்யும், அந்த தாள் வந்து அப்படியே வரும். அப்படி நீங்க என்ன செய்யணும், படிக்க வேணும். சரியா? அதுதான் உண்மையான, அதாவது படிக்கிறது மைண்ட்ல நிக்கிறதுக்கு அந்த உண்மையான சான்று. சரியா? ஓகே. ஆனா அப்படி யாரும் படிக்கிற இல்லையே, ஏனோ தானோன்னு படிக்கிறது. அப்படி ஏனோ தானோன்னு படிச்சீங்க என்றால் என்ன செய்யலாது, நாளைக்கு எதுவுமே செய்யலாது. சரி, எந்த அட்வைஸா சொல்றேன். நானும் உங்களோட வயசை கடந்துதான் வந்தேன். போன்ல வந்து ரீல்ஸ், டிக்டாக், யூடியூப் எல்லாம் பார்த்த நாங்க தான். சரி, அதை ஸ்கிப் பண்ணியும் நாங்க படிக்க இல்லை. நாங்க அதோட தான் நாங்களும் படிச்சோம். நீங்களும் அதோட தான் இருக்கீங்க. நீங்க அதுல அதிகமாக இருக்கீங்க. அப்ப நீங்க இப்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? நீங்க தட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி,
இப்ப நீங்க அதை ஸ்க்ரோல் பண்றத போனை கொஞ்சம் நோன்றத கொஞ்சம் விட்டுட்டு புத்தகத்தை நோன்றதை நீங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணீங்க என்றால் நாளைக்கு நீங்க ஏண்ட நிலைமைக்கு வரையுது. சரி, நானும் உங்களோட வயசை கடந்து வந்தேன் தானே. இப்ப எனக்கு இந்த தமிழ் கிளாஸால மட்டும் தமிழ் டியூட்டோரியல் ஆன்லைன் டியூட்டோரியால மட்டுமே எனக்கு 1.5 லட்சத்துக்கு மேல வருது. சரி, அதை நான் பெருமையா சொல்லுவேன். சரியா, நான் அந்த லெவல்ல இருந்து படிச்சு பொறுப்பு வந்ததால எனக்கு இந்த நிலைமையில இருக்கு. நாளைக்கு நீங்களும் அந்த நிலைமைக்கு வரணும் என்றால் என்ன செய்யணும்? இப்ப கொஞ்சம் போன்ன்றதை விட்டுட்டு படிக்க வேணும். சரி சரி. செட் போட்டா 20 மார்க்ஸுக்கு ஈஸியா டீச்சர்னு கேக்குறீங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு மார்க்ஸுக்கு ஒவ்வொரு செட்டா போட்டீங்கன்னா 12 மார்க்ஸுக்கு ஈஸியா இருக்கும். ஆனால் 20 மார்க்ஸுக்கு வந்து இது ஈஸியா இருக்காது. உங்களுக்கு பாட்டு வந்து பரிச்சயமா இருக்கும். 20 மார்க்ஸுக்கு நீங்க படிக்கணும் என்றால் என்ன தெரியுமா செய்யணும்? தொகுத்து தொகுத்து படிக்கணும். இப்போ 1-10 இல்லாட்டி 1-13 அந்த சந்தர்ப்பங்களை தொகுத்து என்ன செய்யணும்? படிக்க பழகணும். முதலாவது பாடல்ல தொடங்குனா இப்படிதான் உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு இப்படிதான் உங்களுக்கு கேள்வி வரும். இங்க போடுறேன் பாருங்க. 20 மார்க்ஸுக்கு வந்து இப்படிதான் உங்களுக்கு கேள்வி வரும். சரி, அது பந்தி அமைப்பாதான் கேள்வி வரும். வரதனும் அவனுடைய சேனைகளும் வந்து கங்கைக்கரையை அடைதல் வரையான பகுதியை கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக என்று கேள்வி வரும். அப்ப உங்களுக்கு அந்த பாட்டினுடைய சந்தர்ப்பம் என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். பரதனும் அவனுடைய சேனைகளும் வார பகுதி எத்தனாவது பாட்டுல இருந்து எத்தனாவது பாட்டு மட்டும் வரும் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது எதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்றால் உங்களுக்கு இந்த நீங்க அட்டவணை போட்டீங்க தானே, தனித்தனியா அட்டவணை போட்டு தனித்தனியா சந்தர்ப்பம் எழுதுனீங்களே, அந்த இதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நான் முதலாவது பாட்டுல வந்து பரதன் வாரான். 13வது பாட்டுல பரதன் வந்து முடிஞ்சு குகன் வாரான், அதுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். அப்ப 1-13 தான் இதுக்குள்ள வரும், இல்லாட்டி 1-10 தான் இதுக்குள்ள வருமெண்டு அந்த மைண்ட் மேப் இதுல வருமெண்டா நீங்க இப்படி அட்டவணை தனித்தனியா போட்டால் அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாடமாகிடும். 20 மார்க்ஸுக்கு அந்த தொகுப்பு எத்தனையாலேருந்து எத்தனையாவது பாடல் வரும் என்று பாக்குறதுக்கு அது உங்களுக்கு என்ன செய்யும்? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, அது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சரி, ஓகே. பிரைவேட்டா மெசேஜ் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் காமனா பண்ணுங்களா. அன்மியூட் பண்ணவா மைக்க? மிஸ் நிறைய பேர் வந்து பிரைவேட்டா மெசேஜ் பண்றாங்க. கவரேஜ் ப்ராப்ளமாம், ஜாயின் ஆகிடாதாம். இது ரெக்கார்டிங் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. என்ன சொல்ல? ரெக்கார்டிங் கிடைக்கும் என்றால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் எடுத்துக்கொள்ளணும். கவர்மெண்ட் சொல்லுங்க. சரியா? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சொல்லுங்க டீச்சர், அணிப்பயன்பாடுக்கு வந்து நம்ம பாடலடி கொடுக்கறோம் தானே டீச்சர், அதுக்கும் விளக்கம் ஒண்ணு கொடுக்கணுமா டீச்சர்? பாடலடிக்கான விளக்கம் கொடுக்கணும். இப்ப நான் அதானே சொன்னேன், மொய்ப்புலி அண்ணான் இப்படி ஒரு கம்பராமாயணத்துல ஒரு பாடல் இருக்கு. சரியா? மொய்ப்புலி அண்ணான் இதுல வந்து உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. மொய்ப்புலி அண்ணான் நீங்க அந்த அடியை கொடுத்துட்டு அதுக்கு விளக்கம் எழுதணும். இலக்குமணன் வந்து வலிமையுடைய புலியை ஒத்தவனாக காணப்படுகின்றான், இல்லாட்டி வலிமையொத்த புலிக்கு வந்து இலக்குமணன் என்ன செய்யறான்? ஒப்பிக்கப்படுகின்றான், இல்லாட்டி உவமிக்கப்படுகின்றான். சரி, அப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு தான் உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை என்ன செய்யணும்? எழுத வேணும். சும்மா டிரெக்டா நீங்க அந்த பாடலடியை கொடுத்துட்டு மட்டும் எழுதிட்டு ஓடிடலாது. சரியா? கொஞ்சம் நீங்க அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, கொஞ்சம் உங்களோட விடைகள் வந்து நீட்டா இருக்கணும். சரி, உங்களோட விடை அமைப்பெல்லாம் வந்து ஃபுல்லா கிளியரா இருக்கணும். அதுக்காகத்தான் நான் அந்த பூஸ்டர் ப்ரொஜெக்ட் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு ஃபுல்லா வந்து விடை எழுதுற அமைப்பை மட்டும்தான், விடை எழுதுற மெத்தட் ஃபுல்லா உங்களுக்கு நானே கைப்பட எழுதி என்ன செய்வேன் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சரி, அப்ப அந்த கிளாஸ் யாரும் மிஸ் பண்ண வேணாம். சரி, 20 மார்க்ஸ் கேள்விக்கு வந்து கட்டாயம் வந்து பாடல் அடிகள் கொடுக்கணுமான்னு கேக்குறீங்க. பிள்ளைகள் ஒன்றை நல்லா விளங்கி கொள்ளுங்க. தமிழ் பாடத்துல 20 மார்க்ஸ் கம்பராமாயணம் மட்டும் இல்லை, என்ன பாடலா இருந்தாலும் சரி, என்ன பகுதியா இருந்தாலும் சரி, அதுக்கு 1-2 பாடல்கள் நீங்க என்ன செய்யணும்? அந்த அந்த யூனிட்ல வார அந்த அடிகளை வந்து கொடுத்துதான் ஆகணும். இப்ப கம்பராமாயணம் நீங்க ஃபுல்லாவே பாடல் அடி கொடுக்காம அப்படி எழுத மாட்டீங்களா? இப்ப கம்பராமாயணம் சூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தால் நீங்க மேக்சிமம் அதை ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. அதுல 1-2 பாடல் அடிகளாச்சும் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருந்துட்டே இருக்கும், கட்டாயம் இருக்கும். சரியா? எல்லாம் இல்லாட்டியும் ஒரு 2-3 பாடலாச்சும் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த பாடல் அடிகளை கொடுத்து எழுதினால் உங்களோட விடை என்ன செய்யும்? உங்களோட விடை வந்து அப்படி பெர்ஃபெக்டான லுக்காட இருக்கும். சரி, உங்களுக்கு அந்த ஸ்கீம்ல எப்படி தெரியுமா திருத்துவாங்க? கம்பராமாயணத்துக்கு இந்த பாயிண்ட்ஸ் இருந்தா கொடுங்க, பாடலடியும் இருந்தால் இத்தனை புள்ளிகள் கொடுங்க, பாடலடியோடு இருந்தால் முழு புள்ளிகள் கொடுங்க அப்படின்னு சிலது ஸ்கீம்ல வந்து சொல்லுவாங்க, மார்க்கிங் போனா சொல்லுவாங்க.
அப்ப ஏன் அந்த மார்க்ஸை நாம வீணா விடுவானே? இப்ப நான் சொல்றேன், கம்பராமாயணம் வந்து ஃபுல்லா படிங்க, சரி இல்லைன்னு சொல்லல, படிங்க. பாடலடிகள் ஒன்று ரெண்டு நீங்க என்ன செய்யுங்க, போட்டு எழுதுறதுக்கு மாதிரி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, அதுக்கு என்னென்று ஞாபகம் வச்சு கொள்றது திரும்ப கேட்டால் எழுதி எழுதி பார்க்கணும். நீங்க திரும்ப 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 ஒரு கேள்வி எழுதி 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 பார்த்தால் அது உங்களுக்கு என்ன செய்யும், பழகிரும் ஆட்டோமேட்டிக்கா. சரி, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான கேள்வியா இருந்தாலும் அது உங்களுக்கு திரும்ப பழகிரும். சரி, 20 மார்க்ஸுக்கு எத்தனை பக்கம் எழுதணும்லாம் கேக்குறீங்க. இந்த பக்க கணக்கு வேணாம் பிள்ளைகள். சரி, அவங்களோட எழுத்து பெருசா இருந்தால் பக்கம் கூடியா வரும், சின்னதா இருந்தால் குறைய வரும். அந்தால பக்கம் கணக்கு கதைக்க வேண்டாம். சரியா, எத்தனை நீங்க அந்த பாடல்ல வந்து அத்தனை விஷயங்களும் மேக்சிமம் எழுதி இருக்கணும். சரியா, 20 மார்க்ஸுக்கு அந்த பாடல்ல வந்து அத்தனை விஷயங்களும் மேக்சிமம் என்ன செஞ்சிருக்கணும், எழுதி இருக்கணும். சரி, அப்ப சங்க பாடல் ஓகே, அதே மாதிரி குகப்படலமும் ஓகே. சரியா, ரெண்டாவது வந்து குகப்படலம் ஓகே. அதே மாதிரி கவிதை அல்லாட்டி உரைநடை பகுதி உங்களுக்கு வரும், இதுவும் கட்டாய பகுதி. சரியா, கவிதை ஒன்று தருவாங்க, அதுக்கு கீழே கேள்வி தருவாங்க 16 மார்க்ஸ். அதே மாதிரி இல்ல உரைநடை பகுதி தந்துட்டு அதுக்கு கீழே என்ன செய்வாங்க, கேள்வி ஒன்று தருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா கவிதை வந்து உங்களோட சிலபஸ் கவிதை தான் வரும், அதே மாதிரி உரைநடை பகுதியும் உங்களோட சிலபஸுக்குள்ளேயே தான் வரும். அதாவது இந்த உரைநடை பகுதியில பாத்தீங்கன்னா இந்த சிறுகதை, நாவல், நாடகம் அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை வெட்டி உங்களுக்கு எடுத்து வந்து பந்திய தருவாங்க. அந்த பந்திக்குள்ள இருக்கிறத பார்த்து நீங்க என்ன செய்யணும், கீழே தர கேள்விகளுக்கு விடை எழுதணும். அது விடை எழுதும் போது அதுக்கும் நீங்க விளக்கமா எழுதுற இல்ல, சரியா, அதுல அந்த பந்திக்குள்ள இருக்கிற விஷயங்களைத்தான் எழுதணும். இப்ப உங்களுக்கு தியாகம் என்ற சிறுகதை நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, சரியா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சரியா, தியாகம் என்ற சிறுகதை வந்து உங்களுக்கு ஃபுல்லா தண்ணி பாடம், அது என்ன கேள்வி கேட்டாலும் அதுல சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு தியாகம் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல இந்த உரைநடை பகுதி தான் நீங்க எழுத போறீங்க. இந்த உரைநடை பகுதியில பாக்குறீங்க தியாகம் என்ற சிறுகதையில ஒரு பகுதியை தந்துட்டு கீழே கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், ஒரு புள்ள என்ன செய்யும், சரி நான் தியாகம் ஃபுல்லா படிச்சேன் தானே என்று அந்த படிச்ச ஃபுல் சிலபஸை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள விடை எழுத போகக்கூடாது. உங்களுக்கு என்ன பகுதி தந்திருக்காங்களோ அந்த பகுதிக்குள்ள இருந்து மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், விடை எழுதி பழகணும். விளங்கிச்சா என்ன சொல்றேன்? சரிதானே? அப்ப உங்களுக்கு அந்த ஃபுல் கதை தெரியுமென்று சொல்லிட்டு ஃபுல்லா நீங்க என்ன செய்யக்கூடாது, விடையளிக்க கூடாது. அதாவது அந்த பகுதியை தாண்டி நீங்க விடையளிக்க போக கூடாது. அந்த பகுதிக்குள்ள இருந்துதான் நீங்க என்ன செய்யணும், விடையெடுத்து பழக வேண்டும். இது வந்து மெயினான ஒரு விஷயம். சரி, அதே மாதிரி பகுதி 2, பகுதி 1லயே பகுதி 2 இருக்கு, இதுலதான் நீங்க சாய்ஸ் பண்ண போகும். சின்ன ஒரு டவுட், அந்த 12 மார்க்ஸ் கட்டாய கம்பராமாயண கேள்விக்கு மீன்ஸ் உவமை அணிகள் நிறைய இருக்கிற அந்த பாடல்களை மட்டும் தொகுத்து நாங்க அப்படியும் கவிதை இல்ல உரைநடை சாய்ஸ் பண்றது நல்ல? கவிதையை சாய்ஸ் பண்ணா நல்ல. சரி, மோஸ்ட்லி எல்லாரும் சொல்றது கவிதை வந்து யாருமே சாய்ஸ் பண்ற இல்லை. ஏன் நல்லமென்றால் இப்ப மோஸ்ட்லி வந்து கவிதை எல்லாரும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் வந்து உரைநடை பகுதி தான் வந்து சூஸ் பண்றோம். சரியா, கவிதை பகுதி யாரும் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ற இல்ல, அது எழுதுறதும் இல்ல. அப்ப கவிதை பகுதி எழுதுற பிள்ளைக்கு என்ன செய்யும், அங்க மார்க்ஸ் கொஞ்சம் கூடயா போக பார்க்கும். ஏண்டா எல்லாரும் செய்யும் போது மார்க்ஸை வந்து குறைக்க பார்ப்பாங்க. யாரும் செய்யாத பகுதி ஒரு பிள்ளை செய்யும் போது, அது சரியா செய்யும் போது அங்க என்ன செய்யும், ஃபுல் மார்க்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. கவிதை பகுதியில நீங்க வடிவா அந்த கவிதையை படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல்லா அதுக்கான மார்க்ஸ் எடுக்கல. சரி, அந்த இதுல பகுதியில மார்க்ஸ் எடுக்கல. உரைநடை பகுதி வந்து அந்த கவிதை பகுதி படிக்காத ஆக்கள் நீங்க அந்த உரைநடை பகுதியை சிம்பிளா எடுத்து அதுலயும் நீங்க என்ன செய்யலாம், ஃபுல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எழுதும். சரியா, நீங்க படிக்கிறதுலதான் என்ன செய்யுது, இங்க ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு, நீங்க படிக்கணும், அதான் முக்கியம். சரியா, நீங்க எது படிச்சாலும் விடை எழுதுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். கவிதைக்கா? ஓகே, கவிதைக்கு வந்துமா, அப்ப நீங்க கவிதை வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க, கவிதையில பொருள் உங்களுக்கு பாடமாக இருக்கணும். கம்பராமாயணம் தான் கவிதையும். சரியா, கவிதையோட பொருள் உங்களுக்கு ஞாபகமா இருக்கணும். அதுல கவிதையில இருந்து கவிதைக்குள்ளதான் அந்த கேள்வி வரும். கேள்வி வரும்போது அதுக்கு நீங்க பொருளை வச்சுக்கொண்டு ஃபர்ஸ்ட் விடை எழுதணும். அதுக்கு பிறகு கவிதையில வந்த அந்த அடிகளை சுட்டி காட்டி விடையளிக்க பழகும். அது எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். சரியா, ஒரே மெத்தட் தான். ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க.
உரைநடை பாதி செய்யறது ஈஸியா, கவிதை பாதி நம்ம சாய்ஸ் பண்றது ஈஸியா? இப்ப என்ன சொல்றேன்டாமா, உரைநடை பகுதி வந்து நீங்க மேக்சிமம் வந்து படிச்ச பகுதிகள் தான் வரும். அதாவது நாடகமா இருக்கட்டும் சரி, நாவலா இருக்கட்டும் சரி, சிறுகதை பகுதியா இருக்கட்டும் சரி, இந்த பகுதிகளுக்குள்ள இருந்தான் வரும். கட்டுரையா இருக்கட்டும் சரி, இந்த பகுதிகளுக்குள்ள இருந்தா உரைநடை பகுதி வரும். அப்ப அது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பழக்கமாக்கிறதால நீங்க அதை வந்து சிம்பிளா செய்வீங்க. சரி, அதுல இருந்து எதுவும் பிழையா வராது செய்வீங்க. ஆனால் கவிதை பகுதி நீங்க சாய்ஸ் பண்ண போனீங்கன்னா கவிதை பகுதி ஃபுல்லா நீங்க படிக்கணும். அதோட பொருள், அதோட விளக்கம், அதோட கேள்விகள் எல்லாமே படிச்சு வச்சிருக்கணும். சொல்ல மெனக்கெட்டு ஒருக்கா படிக்கணும். இப்ப கவிதைகள் படிக்காம சாய்ஸ் பண்ணாம சில ஆட்கள் இருப்பாங்க தானே, அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கலாம். இல்ல நான் கவிதைகளும் படிக்கிறேன் என்று சொல்றாக்கள், நீங்க கவிதைகள் எல்லாம் தாராளமா படிச்சு அந்த உரைநடை பகுதி இல்லாட்டி கவிதையில கவிதையை சாய்ஸ் பண்ணி படிச்சுக்கொள்ளே. சரியா? உரைநடை பகுதிக்கு ஸ்பொட்டா தான் ஆன்சர் எழுதணும். அதாவது சொல்லிட்டான ஆன்சர் நீங்க எழுதணும். சரியா? விளக்கங்கள், வெட்டி கொத்தி அதெல்லாம் தேவையில்லை. சொல்லிட்டா ஆன்சர் எழுத பழகணும். சரி, அதுக்குள்ள இருக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். ஆஹ் மிஸ் அந்த 20 மார்க்ஸ்க்கு வந்து அந்த கேள்விக்கு வந்து நாங்க கம்பராமாயணம் சூஸ் பண்ணலாட்டி 12 மார்க்ஸ்க்கு நாங்க வந்து உவமை அணி இருக்கிற அந்த பாடல்களை மட்டும் சேர்த்து அப்படி படிச்சா பரவாயில்லையா மிஸ்? அதை மட்டும் எடுத்து அப்படி படிச்சாலும் பரவாயில்ல. உவமை அணிகள் கூடியா இருக்கிறது, உருவகங்கள் அணிகள் வந்து கூடியா இருக்கிற பாட்டை போக்கஸ் பண்ணி படிச்சா நல்ல. சரியா? என்னால் அணிகள் இல்லாத பாட்டுகள் வாரத்துக்கு சான்சஸ் குறைவா இருக்கும். மற்றது அணிகள் இருக்கிற பாடல்கள் தான் கூடுதலா வர பார்க்கும். சரியா? உங்களோட லக்க பொறுத்து இருக்கு. சம்டைம் நீங்க அதுகள் மட்டும் படிச்சுட்டு போய் அணி இல்லாத பாடல் வந்துட்டென்றால் நீங்க அங்க ஸ்ட்ரக் ஆக கூடாது. அதுக்குதான் சொல்றேன் எல்லா பாடலையும் நோமலா படிச்சுட்டு போங்க. சரிதானே? மிச்சப்படி வேற ஒன்றும் இல்ல. இப்ப எல்லாத்தையும் படிக்கிறது உங்களுக்கு தானே. டீச்சர் இன்னும் ஒரு கவிதையில எதிர்பார்க்கறது சொல்ல முடியுமா? நான் அதை எதிர்பார்க்கையில சொல்லுவேன். சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எதிர்பார்க்கையும் சொல்லுவேன். சரி, மிஸ் டவுட் ஒன்று மிஸ். சொல்லுங்க மிஸ், உருவக அணியை எப்படி மிஸ் விளக்கி எழுதுறது? அந்த 12 மார்க்ஸ் கேள்வியில உருவக அணி வந்துச்சுன்னா உருவகாணி எப்படி விளக்கி எழுதுறேன்டாமா, அதுக்கும் அந்த அடியை கொடுக்கணும். சரியா? இப்ப அந்த உருவகத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். உருவகம் வந்து ஒரு பொருள் இன்னொன்றுக்கு உருவகிக்கப்பட்டிருக்கு. சரியா? சேனையாகிய கடல், குகண்ட சேனை வந்து கடலுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவகிக்கப்பட்டிருக்கு. அப்ப சேனையாகிய கடல் என்றதை நீங்க மேற்கோளுக்குள்ள போட்டு குகன்ற படை வந்து குகண்ட வேட்டுவ சேனை வந்து கடலுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவகிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நீங்க அதை முடிச்சீங்க என்றால் சரியா? அவ்வளவுதான் அதுக்கான விளக்கமா இருக்கு. சரியா? ஓகேவா? ஓகே மிஸ், தேங்க்யூ. மிஸ் மறுபடி சொல்லுங்களேன், உருவகாணி விளக்குற மாதிரி. உருவகாணி எப்படி விளக்குவீங்கன்னாலுமா, நீங்க ஃபர்ஸ்ட் உருவகாணியை அந்த அடியில அந்த பாட்டு அடியில இருந்து எடுத்து மேற்கோள் காட்டி, இப்ப சேனையாகிய கடல் என்றால், நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன், சேனையாகிய கடல் என்றால் யார சொல்லிக்கின்னு பார்க்கணும். குகண்ட சேனை வந்து குகனது வேட்டுவ சேனை வந்து கடலுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கி? உருவகிக்கப்பட்டிருக்கி. சரியா? கடலாக உருவகிக்கப்பட்டிருக்கி என்று சொல்லி அந்த விளக்கத்தை முடிச்சிங்கன்றால் சரி. சரி, இல்லாட்டி எக்ஸ்ட்ரா விளக்கங்களும் நீங்க எழுதலும். சரியா? அந்த கம்பராமாயணத்துல நிறைய உருவகங்கள் இருக்கி, உவமைகள் இருக்கி, எல்லாம் நிறைய இருக்கி. அதெல்லாம் கொஞ்சம் மெயினா பார்த்து வச்சுக்கொண்டு படிங்க. சரியா? அதே மாதிரி கேள்வியிலையும் பிள்ளைகள் பாருங்க நுணுக்கத்தை கவனிக்கணும். சரியா? அந்த உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வருதென்றால், ஒரு பாட்டை தந்துட்டு அந்த கம்பராமாயணத்துல ஒரு கேள்வி வருதென்றால், இந்த செய்யுளில் இந்த கம்பராமாயண செய்யுள்ல பயன்படுத்தப்பட்டுள்ள அணியினை இனங்கண்டு விளக்குகண்டால் ஒரு அணிதான் அங்க இருக்கின்ற அர்த்தம். அணிகளை விளக்குக என்று கேட்டால் அங்க 2-3 அணிகள் இருக்க போகுதுன்ற அர்த்தம். சரி, அதுகளை கொஞ்சம் அந்த ரீட் பண்ணும் போது அவதானமா ரீட் பண்ணி கேள்விய அதுல ஒரு விட வருமா இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட விட வருமான்னு நீங்க கொஞ்சம் தீர்மானிச்சு கொள்ளணும். எடுத்தோனே கேள்வி செய்ய போகாம ஃபர்ஸ்ட் தலைப்பெல்லாம் வாசிச்சு கேள்வியை கொஞ்சம் அழகா நிதானமா நிறுத்தி வாசிச்சு விளங்கி கொண்டு நீங்க என்ன செய்யணும்? விடை எழுத வலிக்கணும். அதுக்குன்னு யோசிச்சுட்டே இருக்க கூடாது. கொஞ்சம் கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ற டைம் கொஞ்சம். அந்த பாடல்களை வந்து பார்த்து போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பொருளை விளங்கி எடுக்கணும். அதுக்கு பிறகு தானே விட எழுதணும் எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ கம்பராமாயண பாடலை பார்த்தோன்னு சில பேருக்கு விளங்கிடும், நல்லா படிக்கிறார்களுக்கு விளங்கிடும். சில பேருக்கு வந்து விளங்காது, கொஞ்சம் லேட்டா தான் விளங்கும். அப்ப இந்த பாடல் என்னத்தை சொல்லுதுன்னு பாட்டை கொஞ்சம் திரும்ப திரும்ப வாசிச்சு பாத்தீங்க என்றால் அவங்களுக்கு ஞாபகம் வரும்.
சரி இந்த பாட்டு தான் அது. அப்புறம் இது இது வந்து அந்த சந்தர்ப்பத்துல வருமெண்டு நீங்க நார்மலா கெஸ் பண்ணி என்ன செய்யலும் எழுதிக்கொள்ளே. நல்லா அதோட பெர்ஃபெக்டா படிச்ச ஆட்களுக்கு வந்து அதை பார்த்தோன்னே என்ன செஞ்சிடும், ஞாபகம் வந்துடும். அதுக்கு எப்படி ஞாபகம் வரும்னு நீங்க அட்டவணை அடிச்சு 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 எழுதி எழுதி பார்க்கணும். சரியா? ஓகே டீச்சர். உவமையணி இல்லாத பாடல் வருமானு கேக்குறீங்க. அது உங்களோட லக்க பொறுத்துட்டு சில டைம் வரலாம், இல்லைன்னு சொல்லல. சரியா? வரலாம். ஏஎலுக்கு எக்ஸாமுக்கு 10 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க. 10 நிமிஷம் அது வாசிப்பு, மேலதிக வாசிப்பு நேரம் தருவாங்க. அதை நீங்க வாசிப்பு நேரத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பரை தந்தோன்னே நீங்க பாஞ்சு விழுந்து எக்ஸாம் செய்ய போகாம ஃபர்ஸ்ட் என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு வாசிச்சு என்னென்ன சாய்ஸ் பண்ண போறேன், எது எது செய்ய போறேன்னு எல்லாத்தையும் மார்க் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இருந்து ஒவ்வொரு கேள்வியா செய்ய ஆரம்பிங்க. சரியா? இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியாது, வந்தோடனே விழுந்தடிச்சு செய்யறது. சரியா? அப்படி செய்யறது. எல்லா கேள்விகளும் ஃபுல்லா பேஜ் எல்லாம் பார்த்துட்டு இந்த இந்த கேள்விகள் செய்ய போறேன், இது இது எனக்கு தெரிஞ்சது வந்திருக்கு, இது இது படிச்சது வந்திருக்குன்னு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செய்ய வலிக்கிடணும். மிஸ் அந்த சரியா? சங்க கம்பராமாயண பாடல்கள் அடுத்தது கவிதை செக்ஷன்ல வர செய்யுள்களை வந்து பொருளோட சில பொருள் பாடமாக்குறதோட செய்யுள்களையும் பாடமாக்கணுமா? விலங்கல்லம்மா, என்ன கேட்டீங்க? கம்பராமாயணம் அந்த சங்க பாடல்கள்ல வர அந்த செய்யுள் இதுக்குத்தானே பாடல்கள் பொருள் ஓ இல்லாம கம்பராமாயணத்திட அடுத்தது கவிதையிட அந்த செய்யுள் தொகுதிகளையும் வந்து பாடமாக்கணுமா? இல்ல இல்ல இந்த நீங்க பாட்டுகள் அந்த குகப்படலை அந்த பாட்டு அதுகளை நீங்க மெனக்கட்டு பாடமாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கவிதை அந்த கவிதை அப்படியே பாடமாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுல பொருள்களை நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சங்க செய்யுளா இருக்கட்டும் சரி, கம்பராமாயணம் இருக்கட்டும் சரி, அதுல பொருள்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி, அதே மாதிரி தான் கவிதையை நீங்க கவிதையை ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை, அதை பாடமாக்கவும் தேவையில்லை. அதை நார்மலா வாசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதுல கவிதையின் பொருள் என்னத்தை சொல்ல வருதுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீச்சர் கவிதையில வந்து கவிதையை ஃபுல்லா போடுவாங்களா இல்ல ஒரு துண்டை மட்டும் போட்டு போட்டு கீழே கேள்வி கேட்பாங்களா? பெரிய பெரிய இந்த பெண் விடுதலை, பாஞ்சாலி சபதம் அப்படின்னு பெரிய பெரிய உதயசூரியன் அப்படி பெரிய பெரிய கவிதை என்றால் அதை உடைச்சு போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. குட்டி குட்டி கவிதைகள் என்றால் அதை டிரெக்டா அப்படி போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. உடைச்சும் போடுவாங்க, ஃபுல்லாவும் போடுவாங்க. சரிதானே? உடைச்சு போட்டால் அந்த பகுதிக்குள்ள இருந்து மட்டும்தான் நீங்க விடை எழுதணும். ஃபுல்லா போட்டால் ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும், அந்த பகுதிகளுக்குள்ள வார கேள்விகளுக்கு விடை எழுதணும். மேடம் கம்பராமாயணத்துல வந்து எங்களுக்கு வந்து எத்தனை நிமிஷம் எடுக்கணும்னு கேக்குறீங்க? ஒரு கேள்வி செய்யணுமா நீங்க மேக்சிமம் வந்து உங்களுக்கு இப்ப 3 மணித்தியாலம் அல்ல, சரியா? 3 மணித்தியாலம். சரியா? 3 மணித்தியாலத்துல உங்களுக்கு எத்தனை கேள்வி செய்ய போறீங்கன்னு பாப்பீங்க. ஒரு கேள்வி, 2 கேள்வி, 3, 4, 5, 6 கேள்வி செய்ய போறீங்க. அப்ப 3 மணித்தியாலத்தை 6ஆ பிரிச்சா எத்தனை? 3 மணித்தியாலத்தை 6ஆ பிரிங்க. 30 நிமிஷம் 30 நிமிஷம் மேக்சிமம் வரும். அந்த 30 நிமிஷத்துலயும் பிள்ளைகளே இந்த சங்க பாடல் புகப்படலம் எழுதுறதுக்கு 30 நிமிஷம் போகாது, அதுக்குள்ளதான் போகும். அதுக்கு 1 மணித்தியாலம் போகாது, அதுக்கு 2 சேர்த்தே ஒரு 40 நிமிஷத்துக்குலாம் தரும். அப்ப மிச்சம் வார அந்த 20 நிமிஷத்தை நீங்க இதுக்குள்ள பிரிச்சு ஒரு ஒரு சாய்ஸ் கேள்வியில 3 பகுதி, அந்த பகுதி 2 கேள்வியில ஒரு கேள்விக்கு நீங்க 38 நிமிஷம் வார மாதிரி செய்யணும். அதாவது 40 நிமிஷத்துக்குள்ள நீங்க அதை செய்து பழக வேண்டும். சரி, 40 நிமிஷம்னா 30 நிமிஷத்துக்கு செஞ்சு பழகினாதான் நாங்க எக்ஸாமுக்கு போக 40 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வரும். சரியா? சரி, பொன்மணிதாசன் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்களா? ஓகே. சரியா? அடுத்தது வந்து இன்னொன்று பிள்ளைகள் பாருங்க, இந்த சாய்ஸ் கேள்வியில நீங்க இன்னொன்று செய்ய போறீங்க. இப்ப கம்பராமாயணம் ஃபுல்லா படிச்சா இதுல ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கலும். அதே மாதிரி இங்க ஒரு 12 மார்க்ஸ், மொத்தமே 32 மார்க்ஸ் நீங்க என்ன செய்யலும், எடுத்துக்கொள்ள இயலும். அதுதான் சொல்றேன், கம்பராமாயணத்தை ஃபுல்லா படிங்க, 32 மார்க்ஸ் உங்களுக்கு ஷுவரா வரும். சும்மா 1-2 மார்க்ஸ் இல்ல, 32 மார்க்ஸ். பிரிச்சால் 16 மார்க்ஸ். சரியா? 32ன்னு பாருங்களேன், 32 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிட்டா வரும். சரி, அதே மாதிரி பிள்ளைகள் திருக்குறள் எல்லாம் வந்து கட்டாயம் வார பகுதி. திருக்குறள், கம்பராமாயணம் எல்லாம் வந்து கட்டாயமா வார பகுதிகள். அப்ப அதெல்லாம் நீங்க படிச்சால் ஷுவரா என்ன செய்யலாம், மார்க்ஸ் எடுக்கலாம். எல்லா தியரியும் போட்டு குழப்பிக்கொண்டு படிக்காம எழுதாம விடுறதை விட வார பகுதிகளை அதிகமா போக்கஸ் பண்ணி அதுல ஃபுல்லா ட்ரை பண்ணி நீங்க படிச்சால் அதுல ஃபுல்லா மார்க்ஸ் எடுக்கலாம்.
சரி, அதுல என்ன செய்யலாம், ஃபுல்லா மார்க்ஸ் எடுக்கலாம். இப்ப எல்லா பகுதியையும் படிச்சு அதுல 5, 10 மார்க்ஸ் எடுக்கிறத விட கட்டாயமா வந்து கொண்டிருக்கிற பகுதியில வந்து நீங்க படிச்சு அதுல 20க்கு 20 மார்க்ஸ் எடுக்கிறதுல அதுதான் பெஸ்டான சாய்ஸா இருக்கு. சரி, அப்ப அதே மாதிரி திருக்குறள் வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் 100 குறள் இருக்கி 100 குறளையும் பாடமாக்கணுமா அண்டு அப்படியே ஏங்குவீங்க. அதுக்காக தான் திருக்குறள் எடுக்கிறீங்க. 100 குறள் என்றா பிள்ளைகளே 100 குறளும் உங்களுக்கு வராதே, ஏதாச்சும் ஒரு அதிகாரம் தான் வரப்போ. திருக்குறள்ல வந்து வந்த குறள்கள் வந்து வார இல்லை, இது வரைக்கும் வந்ததில்லை திரும்ப. இப்ப வராத குறள்களை நீங்க மெயின் பண்ணி என்ன செய்யலும், படிச்சு கொள்ள இயலும். சரி, அதே மாதிரி 2019, 20ல வந்ததை கொஞ்சம் கூதம் அதிகமாக பாருங்க. சரியா, 20, 21 திருநாவுக்கரசு சாரோட புக்ல வந்து இப்படி படிக்கிறேன். திருநாவுக்கரசு சாரோட புக்ல வந்து பிள்ளைகளே உங்களுக்கு வந்து பொருள் விளக்கம் வந்து அழகா இருக்கும். சரியா, நீங்க அதை வச்சு கொண்டே படிக்கலாம். கம்பராமாயணமும் அதுல வந்து டோட்டலா வந்து வடிவா இருக்கும். சரி, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுல வச்சு கொண்டு நீங்க கம்பராமாயணம் ஆக்கிடும் சரி, திருக்குறள் ஆக்கிடும் சரி, சங்க செயல்களும் நீங்க ஃபுல்லா படிக்கலாம். அது மாதிரி தான் மிச்ச பகுதிகள். கேள்விகள் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் ஆனால் ஃபுல்லான நோட்ஸ், விரிவான விளக்கங்கள் அவரோட டீச்சர் புக்ல வந்து இருக்கு. டீச்சர் காலங்கள் சொல்லுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீச்சர் வாரேன். திருக்குறள்ல வந்து விளக்கம் கொடுக்கல பாடல் வரி எழுதணுமா? திருக்குறள்ல விளக்கம் கொடுக்கும் போது குறள் எழுததான் வேணும். எல்லாம் எழுதாம விடுறையில் எல்லா குறளும் எழுதணும் என்று கட்டாயம் இல்ல பிள்ளைகளே. ஒரு 2, 3 குறளாச்சும் நீங்க எடுத்து காட்ட வேண்டும். சரியா, விளங்குதா என்ன சொல்றேன்? எழுதாம மிஸ் காலங்கள் என்ன மாதிரி டீச்சர் கம்பராமாயணம் மிஸ் மிஸ் நீங்க ஒண்டொண்டா கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு வாங்களே. எல்லாரும் ஒரேடியா கேக்கிட்ட எங்களுக்கு கொஞ்சம் குழம்புது மத்தவங்களுக்கு. நீங்க ஒண்டொண்டா விளங்கப்படுத்திட்டு வாங்க, அது லேசி எல்லாருக்கும். சரி, நான் ஒன்னொன்னாவே விளங்கப்படுத்துறேனே, எல்லாரும் ஒன்னொன்னா கேட்கும்போது குழம்புதான். சரியா, சரியா. திருக்குறளை வந்து நீங்க பிள்ளைகள் வந்து என்னென்றால் ஃபர்ஸ்ட் பொருள் தான் முக்கியம். பொருளை எழுதணும். சரியா, பொருளை நீங்க பாடமாக்கி பொருளை எழுதி வச்சுக்கொள்ளணும், பழகிக்கொள்ளணும், எழுத பழகிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு 2, 3 குறள்கள் நீங்க என்ன செய்யணும், கொடுக்க வேணும். குறள்களும் என்ன செஞ்சணும், கொடுத்து பழக வேண்டும். சரியா, அப்ப எல்லா குறளும் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. சரியா, எல்லா குறள்களும் எழுதணும் என்று என்ன பிள்ளைகள் அவசியம் இல்லை. அப்ப தெரிஞ்சப்போ எல்லா குறளும் பாடமாக்குங்க, முடிஞ்ச அளவு நீங்க பாடமாக்குங்க. ஆனால் உங்களுக்கு ஃபைனலுக்கு அங்க போகும்போது 2, 3 குறள்கள் என்ன செஞ்சிரும், மறந்து போயிரும். சரியா, மறந்து போயிரும். அதுல முன்வரி மறந்து போயிரும், எழுத்து பிழையா எழுதுவீங்க. அந்த மாதிரிலாம் சில டைம் கேசஸ் இருக்கு. அப்படி மறந்து போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச 2, 3 குறள்களை கொடுத்து அந்த அதுக்கு வடிவ அறிமுகமும் முடிவரையும் எழுதி முடிச்சால் சரி. சரியா, பார்க்காங்க. திருக்குறளை பொறுத்தளவில் பிள்ளைகள் பொருள்தான் முக்கியம். அதோட உங்களுக்கு அந்த குறள்களும் பாடமாக இருந்து அதையும் நீங்க எழுதினீங்கன்றால் இன்னும் சிறப்பாக அமையும் அந்த விட. சரியா, அப்ப அதுதான் என்ன மெயினான ஒரு விஷயமா இருக்கும். குறள் வந்து ஃபுல்லா எழுதாட்டி மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்கன்னு கேக்குறீங்க. இப்படித்தான பிள்ளைகள்? இப்போ குறள் வந்து நீங்க ஃபுல்லா அதுக்கான விளக்கத்தோட எழுதினா ஃபுல் மார்க்ஸ் போடல. நீங்க குறள்களை குறைக்க உங்களுக்கான மார்க்ஸும் என்ன செய்யும், குறையத்தான் பார்க்கும். சரியா, மார்க்ஸ் என்ன செய்யும், குறையத்தான் பார்க்கும். ஆனால் அவ்வளவு குறைக்க மாட்டாங்க. இங்க எழுதுறத பொறுத்து உங்களோட மார்க்ஸ் வந்து போடுவாங்க. சரி, அந்த மொழி நடைக்கு ஏத்த மாதிரி நீங்க அழகா எழுதுனீங்கன்றால் உங்களுக்கு என்ன ஃபுல்லா மார்க்ஸ் வந்து வரும். சரியா, ஓகே. சந்தி பிரிச்சு குறள் எழுதலுமான்னு கேக்குறீங்க. சந்தி பிரிச்சு குறள் எழுதணும், அதாவது கொண்டு கூட்டி எடுக்கலும். அதாவது நீங்க சேர்த்து திருக்குறள் வந்து சேர்ந்திருக்கும் போது அதை எழுதுற கஷ்டமா இருக்கும். நீங்க சந்தி பிரிச்சு என்ன செய்யலும், அதை நீங்க எழுதி கொள்ள இயலும். சரியா, இப்ப திருக்குறள் வந்து கட்டாயம் படிங்க பிள்ளைகள். சரியா, திருக்குறள் வந்து ஒரு கட்டாயமா வரக்கூடிய பகுதி. திருக்குறளை கைவிடாம வராத பகுதியில கொஞ்சம் மெயின் பண்ணி 26 ஸ்டூடெண்ட் கொஞ்சம் படிங்க. சரியா, இப்ப நீங்க டேர்ம்களுக்கு ஒவ்வொரு டேர்ம்லையும் ஒவ்வொரு திருக்குறள் கட்டாயம் படிக்கத்தான் வேணும். சரி, அப்படி படிச்சு கொஞ்சம் இருப்பீங்க. வராத பகுதிகள் தான் கூடுதலா வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப அந்த வராத பகுதிகளை மெயின் பண்ணி திருக்குறளுக்கு படி. சரி, அதே மாதிரி கம்பராமாயணம் ஏற்கனவே சொல்லிட்டேன். 5வது கேள்வியா வந்து சிறுகதை, நாடகம் அல்லாட்டி நாவல் வரலாம். சரியா, இந்த சிறுகதை, நாவல் இல்லாட்டி நாடகம்
சிறுகதையில உங்களுக்கு 5 சிறுகதை இருக்கு. அதே மாதிரி நாடகமும் நாவலும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. சரியா? சிறுகதையிலையும் பிள்ளைகளே வந்தது வரும், திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி சிறுகதை வந்து 8ஆம் வினாக்கும் வரும். அதே மாதிரி நாவலும் 8ஆம் வினாக்கு வரும், பெரிய வினாவா வரும். அதே மாதிரி நாடகமும் பெரிய வினாவா வரதுக்கும் இருக்கு, 8ஆம் வினாவாக வரதுக்கும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி அப்ப சிறுகதையை நீங்க படிக்க போறீங்க என்றால் சிறுகதையோட இந்த நாடகம் நாவலையும் நீங்க படிச்சு கொள்ளணும். சரி, நாவல் தான் நீங்க படிக்காட்டியும் இந்த சிறுகதை நாடகம் அந்த விஷயங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், மெயினா படிச்சு கொள்ளணும். அதோட பிள்ளைகள் அந்த செய்யுள் பகுதி, செய்யுள் வினா பகுதி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, காரணமாலை, தேம்பாவணி, திருவாசகம், அமலனாதிபுரான், இப்படி வந்து செய்யுள் வினா பகுதி இருக்கு. இந்த செய்யுள் வினா பகுதி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 8ஆம் வினாக்கு வந்து அதிகமாக வருது. 8ஆம் வினாக்கு என்ன செய்யறது, அதிகமாக வருது. அதே மாதிரி பெரிய வினாக்கும் வருது. இதுல நான் என்னோட மெத்தட், நான் படிச்ச மெத்தட் உங்களுக்கு சொல்றேன். நான் படிக்கிற டைம்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தேம்பாவணி, அமலனாதிபுரான், திருவாசகம், அதே மாதிரி காரணமாலை, நாவல், இந்த சாப்டர் வந்து படிச்சதே இல்லை. சரி, எங்க ஸ்கூல்ல படிச்சு தரையில, கிளாஸ்ல படிச்சு தரையில, அதனால நாங்க படிக்கவே இல்லை. அப்ப அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு, ஸ்கிப் பண்ணிட்டு மத்த ஏனைய பகுதிகளை என்ன செஞ்சேன், நான் கொஞ்சம் படிச்சேன். சரியா? இதுகளை ஒமிட் பண்ணால் மத்த பகுதிகளை கொஞ்சம் ஊண்டி படிச்சேன். சரியா? அதனால எனக்கு அதை ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இருந்துச்சு, ஹையான மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு. அப்படி உங்களுக்கு அந்த தேம்பாவணி கஷ்டமா இருக்கு, அமலநாதிபுரான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பகுதிகளை ஸ்கிப் பண்ணிட்டு மத்த பகுதிகளை ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும், படிக்க வேண்டும். சரியா? மத்த பகுதியில என்ன செய்யணும், கொஞ்சம் படிக்க வேணும். செய்யுள் பகுதி வந்துமா தேம்பாவணி, அமலநாதிபுரான், காரணமாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, அந்த மாதிரியான வாரது. சரியா? இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை அது வந்து சின்ன சின்ன பகுதி, ஈஸியான பகுதி, அதுகளை வந்து படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? மெயினா அதுகளை என்ன செஞ்சு கொள்ளுங்க, படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, 6வது பிள்ளைகள் கட்டுரை இல்லாட்டி கவிதை பகுதி. சரியா? கட்டுரை இல்லாட்டி கவிதை பகுதி. சரி, கட்டுரை கவிதை ரெண்டும் வந்து ஒரு வருஷத்துல ரெண்டுமே வரலாம், இல்லாட்டி ஒன்றை விட்ட வருஷமும் வர மாதிரியும் இருக்கு. கவிதை படிக்கிற ஒரு ஆளா இருந்தால் நீங்க இங்க முன்னுக்கு இருக்கிற இந்த கவிதையும் நீங்க செஞ்சு கொள்ளே. கட்டுரை படிக்கிற நீங்க கவிதை உங்களுக்கு கஷ்டம், கட்டுரை ஈஸி மிஸ் என்று கட்டுரை படிக்கிற ஒரு ஆளா இருந்தா நீங்க கட்டுரையில நீங்க ஃபுல்லா மார்க்ஸ் எடுக்கலும். அதே மாதிரி இந்த உரைநடை பகுதியிலையும் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. சரியா? கட்டுரை இல்லாட்டி கவிதை, இல்லாட்டி ரெண்டுமே நீங்க என்ன செய்யலாம், படிச்சு வச்சு கொள்ளே. சரியா? கட்டுரை இல்லாட்டி கவிதை ரெண்டுமே நீங்க என்ன செய்யலும், படிச்சு வச்சு கொள்ளேலும். அடுத்தது 7வது கேள்விதான் நான் சொன்னேன், அந்த தேம்பாவணி, அமலநாதிபுரான், அந்த காரணமாலை, அந்த செக்ஷன் அதுகளுக்குல இருந்து ஒரு பெரிய கேள்வியா வாரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 8ஆம் வினாவாகவும் என்ன செய்யும், வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. 8ஆம் வினா வந்து பிள்ளைகள் உங்களுக்கு 4 டாபிக் தருவாங்க, அதுல பத்தி விளக்கம் எழுதணும். 4 தலைப்பு தந்துட்டு அதுல உங்களுக்கு என்ன செய்வாங்க, விளக்கம் எழுத தருவாங்க. அதுல 4 கேள்வி வரும். அந்த 4 கேள்வி எதுக்குள்ளேயும் வரலாம், சிறுகதை பகுதியில் இயக்கலாம், கட்டுரையில இயக்கலாம், கவிதையில இயக்கலாம், சரிதான, கம்பராமாயண பகுதியில் இயக்கலாம், சங்க செயல்கள் இருக்கலாம், எந்த பகுதியில இருக்கிறாலும் அந்த 4 இந்த இருக்கி, இந்த எவையேனும் 2ற்கான விளக்கம் இருக்கி, அதுல உங்களுக்கு வரலாம். அப்ப நீங்க திருக்குறள், கம்பராமாயணம் கட்டாயமா படிக்கிற ஒரு ஆளா இருந்தால் இந்த 8ஆம் வினாக்கும் நீங்க விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்றால் அதுல உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு 3 வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வரும். சரி, அப்ப நீங்க இப்ப என்ன படிக்க போறீங்க என்றால் இந்த பகுதி 2ல வந்து திருக்குறள் கட்டாயம் படிக்க போறீங்க, கம்பராமாயணம், சிறுகதை, நாடகம், அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை பகுதிகள், கட்டுரை, கவிதை, இந்த மாதிரியான மெயினான விஷயங்களை போக்கஸ் பண்ணி படிங்க. சரி, தேம்பாவணி அதெல்லாம் விடுங்களேன், அதெல்லாம் கஷ்டம்னு சொல்றாக்கள், அதை விட்டுட்டு இதுகளை படிங்க. இல்ல தேம்பாவணி எனக்கு ஈஸின்னு சொல்றாக்கள் தேம்பாவணியை படிக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கு. ஆனால் நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்களை நீங்க படிச்சாலே தமிழுக்கே எடுக்கலாம், ஷுவரா எடுக்கலாம். எல்லாத்தையும் படிக்கதான் உங்களுக்கு டைம் காணாது. ஆனா சில விஷயங்களை படிச்சால் உங்களுக்கு ஈஸியா எடுக்கலும் என்றால் அந்த விஷயங்கள்ல கூடுதலா போக்கஸ் பண்ணி என்ன செய்யுங்க, படிங்க. சரியா? அந்த விஷயங்களை கூடுதலா போக்கஸ் பண்ணி படிக்க பாருங்க. ஓகே, சரியா? அப்ப பார்ட் 1 ஓகேவா பிள்ளைகள்? பார்ட் 1 ஓகேவா எல்லாருக்கும்?
ஒன் பண்ணி சொல்லிடும் மைக் ஒன் பண்ணி சொல்லுங்க. பார்வன் ஓகேவா? ஓ விளங்கிட்டீங்க மிஸ். ஓகே. ஓகே டீச்சர். ஓகே மிஸ். பாடங்கள் பத்தி சொல்லுங்களேன் மிஸ். சரி, பகுதி 2க்கு போவோம். சரியா? இனி வந்து டீச்சர் பகுதி 2. ஓ சொல்லுங்க. ஒரு டவுட் டீச்சர், இந்த திருக்குறள்ல டீச்சர் சிலர் சொல்றாங்க இதுக்கான திருக்குறளுக்கான விளக்கம் கொஞ்சம் கூட வாழ்த சொல்லி, ஆனா சிலர் சொல்றாங்க இப்ப 2 வரி 3 வரியில உங்களுக்கு விளங்கினத்தை வச்சுக்கொண்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்க சொல்றாங்க. அதை எப்படி மிஸ் நம்ம இப்ப கொடுக்குறேன்? சரி, நல்ல கேள்வி. என்னண்டாம்மா, திருக்குறள்ல வந்து நீங்க கூடையா விளக்கம் எழுதணும்னு இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க விளங்கி கொண்டதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலும், விளக்கம் வந்து எழுதி கொள்ளே இயலும். சரியா? மெயினா வந்து பொருளை வந்து எழுதணும். அதுக்கு பிறகு அந்த பொருளுக்கான விளக்கம் வந்து எழுதணும். நீங்க திருநாகரசு சாரோட புக்கை பாத்தீங்கன்னாலும் தெரியும். அதுல பொருள் ஒன்று இருக்கும், அதுக்கு பிறகு விளக்கம் ஒன்று இன்னொரு இதுல வந்து தந்திருப்பாரு. அதை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த குறளுக்கான பொருள் வந்து நேரடியா இருக்கு. அந்த பொருளை விளங்கப்படுத்துறதுக்காக விளக்கம் இருக்கு. சரியா? அதுதான் அந்த விளக்கம். அந்த பொருளையும் விளக்கத்தையும் நீங்க உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்க வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், எழுத வேண்டும். அப்ப அந்த உங்களுக்கு விளங்குற அளவுக்கு நீங்க எழுதணும் என்றால் அந்த குறளை, அந்த திருக்குறளை நீங்க என்ன செய்யணும், வடிவா கதை மாதிரி படிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் இந்த குறள் வந்து இதைத்தானே சொல்லுது, அப்ப நம்மட விளக்கத்தை நாம எழுதிடும் என்று நீங்க தான். ஆனால் பிள்ளைகளே, நீங்க அங்க ஃபைனலுக்கு போய் யோசிச்சு கொண்டு நிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. எழுதி எழுதி நீங்க பழகி வச்சு கொண்டீங்கன்னால எழுதுனது அப்படியே எழுத வேண்டியதானே. அங்க போய் யோசிச்சு நம்ம என்ன விளக்கம் கொடுக்கலாம் இதுக்கு என்று யோசிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. சரியா? அதுதான் சொல்றேன். எழுதி எழுதி பழகிட்டீங்க என்றால் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, ஓகே. இப்ப நாம பார்ட் 2க்கு போவோம். கம்பராமாயணம் திருக்குறள் படிச்சா என்றா 8வது கேள்வியும் எழுத இயலுமான்னு கேக்குறீங்க. கம்பராமாயணம் திருக்குறள் படிச்சு அதுல 2 சாய்ஸ் வந்துடும். அப்ப மிச்சம் ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. அதுல நீங்க சிறுகதை படிக்கலாம், இல்லாட்டி 8ஆம் வினா படிக்கலாம், இல்லாட்டி தேம்பாவணி அந்தந்த செக்ஷன் படிக்கலாம், கவிதை இல்லாட்டி கட்டுரை படிக்கலாம். ஏதாச்சும் ஒன்றுதான் சாய்ஸ் பண்ண போறீங்க. சரி, அதுக்காக தான் சொன்னேன். போன முறை வந்த கேள்விகள் வாரத்துக்கு சான்சஸ் குறையும். சரியா? அதுக்கு முதல் வந்தது வந்து வரையிலும், போன முறை வந்தது குறையும். சரி, 2வது பத்திரத்துக்கு போவோம். சரியா? டைம் கொஞ்சம் போகுது. 2வது பத்திரத்துக்கு போவோம். என்னென்றால் பார்ட் 2ல வந்து பாத்தீங்க என்றால் உங்களுக்கு கட்டாய பகுதி வந்து 70 புள்ளிகளுக்கு வருது பிள்ளைகளே. சரியா? கட்டாய பகுதிகள் வந்து என்ன, 70 புள்ளிகளுக்கு வருது. சரியா? அதுலதான் நீங்க எல்லாரும் கஷ்டம் என்று சொல்ற இலக்கண வினா இருக்கு. சரியா? 20 இலக்கண வினா இருக்கு. அதே மாதிரி சுருக்கம். சரி, சுருக்கம், கிரகித்தல். சரி, ஒரு பந்தியை தந்துட்டு அதுக்குள்ள இருந்து கேள்வி தருவாங்க, கிரகித்தல். அதே மாதிரி கட்டுரை. அதுகளுக்கு மார்க்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க என்றால் கிட்டத்தட்ட 70 புள்ளிகள் வந்து நீங்க கட்டாயமா எழுதணும். அதுல பிள்ளைகள் உங்களுக்கு தந்த கிராமரும் வந்து பேசிக் கிராமர் தான். சரியா? உங்களுக்கு ஏல இருக்கிறது வந்து பேசிக் கிராமர் தான். கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க ஓஎல்ல படிச்ச நாலேஜ வச்சுக்கொண்டு நீங்க இந்த பல்வேறு வினாக்கள் வந்து செய்ய. சரியா? அந்த 20 வினாக்களும் அதே மாதிரி சுருக்கம், கிரகித்தெல்லாம் நீங்க ஆல்ரெடி ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. அந்த நாலேஜை வச்சு கொண்டு எழுதிடும். அதே மாதிரி கட்டுரை வந்து படிக்கையா வேணும், பாடமாக்கியா வேணும் இல்ல, கட்டுரையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எழுத தெரியும். அப்ப அந்த கட்டுரை, சுருக்கம், கிரகித்தல் வந்து நார்மலா நீங்க படிக்காமையே மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதிகள். சரியா? அப்ப இந்த பகுதிகளை நீங்க 70க்கு 70 டார்கெட் பண்ணணும். முக்கியமா வந்து இலக்கணத்துல நீங்க அந்த 20 MCQக்கும் 20 நீங்க எடுக்கணும் என்றால் கொஞ்சம் பயிற்சி தேவை. நுக்மான் சாரோட புக்கை வந்து கொஞ்சம் பாருங்க. சரியா? இலக்கணம் 8ஆம் வினாவா இருக்கட்டும் சரி, இலக்கணம் பல்தேர்வு வினாவா இருக்கட்டும் சரி, நுக்மான் சாரோட புக்கை கொஞ்சம் என்ன செஞ்சு கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. சரி, அதுல கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு என்ன செய்யுது இருக்கி. சரி, ஓகே. சரி, சுருக்கம் எழுதுற முறை, அதே மாதிரி கிரகித்தல் செய்யற முறை, கட்டுரை செய்யற முறை எல்லாம் எங்களோட கிளாஸ்கள்ல சொல்லி தருவோம். இந்த செமினார் தானே எல்லாமே சொல்லிக்கொள்ள எனக்கு கஷ்டமா இருக்கு. சுருக்கம் எழுதுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இன்னென்ன பகுதிகள் வரக்கூடாது, அணிப்பயன்பாடுகள், மேலதிக சொற்கள், சிறப்பு சொற்கள் அப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு இருக்கு. அதே மாதிரி கிரகித்தல் என்றால் கிரகித்து அந்த பந்திகள் இருக்கிறத மட்டும்தான் நீங்க விடையா எழுதணும். அதுவும் ஒன் வேர்ட் ஆன்சரா வரணும். சரி, கட்டுரை எழுதுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கி. சரியா? கட்டுரை எழுதுறதுக்கு எல்லாம் என்ன பிள்ளைகள் ஒரு அமைப்பு உண்டு இருக்கி. அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், பார்த்து கொள்ளணும். சரி,
டீச்சர் ஃபுல் பேப்பர் டைம் எப்படின்னு கேக்குறீங்க? என்ன கேக்குறீங்க சம்சிமா? விளங்க இல்லை எனக்கு. ஃபுல் பேப்பர் டைம் என்றால் எல்லா பேப்பர் டைமுமா, இல்லாட்டி இந்த பேப்பரை கேக்குறீங்களா, இல்லாட்டி செமினார் இப்ப நடக்கிற செமினார் எப்ப முடியும்னு கேக்குறீங்களா? ஓகே, அன்மியூட் பண்றேன், வெயிட்டா. சொல்லுங்க. டீச்சர் அந்த 2 பேப்பரும் எத்தனை மணித்தியாலம் செய்யறேன்? முதலாவது பேப்பர் வந்துமா 3 மணித்தியாலமும் 10 நிமிஷமும். சரி, அடுத்த நாள் ஒரே டைம்ல நடக்காது, அடுத்த நாள் நடக்கும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு தருவாங்க அதே 3 மணித்தியாலமும் 10 நிமிஷமும். மொத்தமா தமிழ் பாடம் வந்து 6 மணித்தியாலமும் 20 நிமிஷமும். நீங்க 2.5 வருஷம் படிச்சதை வந்து 6 மணித்தியாலம் 20 நிமிடங்களுக்குள்ள எழுத போறீங்க. சரியா? அப்ப அது கொஞ்சம் எல்லாத்தையும் எழுத இல்லாத மெயினான விஷயங்கள் தான் எழுதணும். அதை கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், பார்த்து வச்சுக்கொள்ளணும். சரி, இலக்கணம் உங்களுக்கு தெரியும். இலக்கணம் வந்து எங்கட இதால வந்து ஃபுல்லாவே ஃப்ரீயா உங்களுக்கு படிச்சுதார். சரி, எல்லாரும் இலக்கண குரூப்ல இருந்துதான் இதுக்கு ஜாயின் ஆகி இருப்பீங்க. இலக்கணம் வந்து A to Z வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து செய்யறேன். அதை சுட்டி பிரச்சனை இல்லை. இலக்கணம் வந்து ஃபுல்லா படிக்கலாம். சரியா? ஃப்ரீயா படிக்கலாம். அதே மாதிரி மத்த தியரி விஷயங்கள் தான் பேமெண்ட். சரியா? அதுவும் இனி வாரது வந்து பேப்பரோட கொண்டு போவன், கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு போவோம். சரியா? சி லெவல்ல இருக்கிறார்களுக்கு மிச்சம் அடிமட்டத்தில இருந்து மே லெவல்ல இருக்கிறார்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸான கஷ்டமான பேப்பர்களை கொஞ்சம் தந்து அவங்களை இன்னும் அங்கேருந்து பில்டப் பண்றதுக்கும் பார்ப்போம். சரியா? ஓகே, அந்த பகுதி 2 பேப்பர்ல பிள்ளைகள் இப்ப 2வது பகுதிக்கு வருவோம். இந்த பகுதிக்கு வருவோம். சரியா? இலக்கண குரூப் லிங்க ஒருக்க அட்மின் போட்டு விடுங்க. சரியா? ஓகே, விரும்பிய 2 வினாக்கள். இங்கேயும் நீங்க 2 வினாக்கள் தான் சாய்ஸ் பண்ண வேண்டி வரும், 30 மார்க்ஸ். சரியா? ஒன்று இலக்கிய வரலாறு, வரலாற்றோடு தொடர்புடைய ஐரோப்பிய இலக்கிய வரலாறு, அதே மாதிரி ஈழத்திலக்கிய வரலாறு, ஈழத்திலக்கிய வரலாறோடு தொடர்புடையதுதான் அந்த உரைநடை, காரணிகள், அறிஞர் விளக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போகுது. இதுல மோஸ்டா வந்து பிள்ளைகள் நீங்க எல்லா காலத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு காலத்தை நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். தென்னிந்திய இலக்கிய வரலாறு படிக்க போறேன்டால் தென்னிந்திய இலக்கிய வரலாறு படிச்சுட்டு 8ஆம் வினா இலக்கணத்தை செய்யுங்க. சரி, உங்களுக்கு தென்னிந்திய இலக்கிய வரலாறு கஷ்டமா இருக்குன்றால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஈழத்து இலக்கிய வரலாறு உங்களுக்கு லேசா இருந்தால் ஈழத்து இலக்கிய வரலாறு ஃபுல்லா படிச்சுட்டு 8ஆம் வினாவை செய்யுங்க. ஏண்டால் பிள்ளைக இலக்கணம் 8ஆம் வினா வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் வரும். அந்த 8ஆம் வினா வந்து ஃபுல்லா செய்யறதுக்கே உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வேணுமென்றால் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள தான் வரும். அப்ப மிச்சம் ஒரு கேள்விக்கு 1/2 மணித்தியாலம்னு சொன்னேன். ஒரு கேள்விக்கு 1/2 மணித்தியாலம் என்றால் 15 நிமிஷத்துக்குள்ள செய்து முடிச்சால் மிச்சம் 15 நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அந்த 15 நிமிஷத்தை வேறொரு கேள்வியில நீங்க என்ன செய்யலாம், போட்டு எழுதிடும். சரி, மோஸ்ட்லி வந்து தென்னிந்திய இலக்கிய வரலாறு தான் பிள்ளைகளே எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிறேன். என்றால் அதுல வர நூல்களா இருக்கட்டும் சரி, பேர்களா இருக்கட்டும் சரி, பழக்கமான பரிச்சயமான பேர்களா இருக்கும். ஆனால் ஈழத்து இலக்கிய வரலாறு வர பேர்கள் நூல்கள் வந்து உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால அது கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு ஈஸியா இருக்கும், சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். தென்னிந்திய இலக்கிய வரலாறு தான் மோஸ்ட் எல்லாரும் செய்யுது. அது எல்லாருக்குமே ஈஸி, காமனா எல்லாருக்குமே ஈஸி. சரியா? இந்த தென்னிந்திய இலக்கிய வரலாறு பிள்ளைகள் இப்ப நான் சொல்றேன், இலக்கிய வரலாறு எப்படி படிக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க. சரிதானே? இலக்கிய வரலாறு எப்படி சிம்பிளா படிக்கிறேன்னு சொல்றேன். சரியா? இலக்கிய வரலாற்றை வந்து எளிமையாக எப்படி படிக்கிற என்கிறத நான் இதுல போட்டு. சரியா? உங்களுக்கு இலக்கிய வரலாறு வந்து எந்த இதுல வந்து உங்களுக்கு அறிமுகமா இருந்தா OL இல்ல, அதே மாதிரி நீங்க முன்ன படிச்ச வகுப்புல எல்லாம் இல்ல, உங்களுக்கு AL தான் வந்து இலக்கிய வரலாறு வந்து அறிமுகமாகுது. அப்ப இலக்கிய வரலாறு உங்களுக்கு இங்கதான் அறிமுகமாகுறங்கிறதால நார்மலா நீங்க படிச்சா சரி. யூனிவர்சிட்டியில போய் நீங்க தமிழ் BA செய்ய போறீங்க, ஸ்பெஷல் செய்ய போறீங்கன்னா இதுல வந்து விரிவான விளக்கங்கள் வரும். இதுல உங்களுக்கு நார்மலா தந்துருவீங்க, நார்மலா நீங்க படிச்சு பரீட்சைக்கு தயாராகிட்டு போனா சரி. இதுல வந்து ஒரு 8 விஷயங்கள் போட்டிருக்கேன் பிள்ளைங்க. 8 விஷயங்களா? 8 விஷயங்கள் போட்டிருக்கேன். இந்த 8 விஷயங்களையும் அவதானிச்சு நீங்க அதுக்கேத்த மாதிரி இந்த காலங்களை படிச்சீங்கன்னா ஃபுல்லா அந்த 15 மார்க்ஸும் நீங்க எடுக்கலும். சம்டைம் இந்த காலங்களே 2 கேள்வி வந்தால் 30 மார்க்ஸும் நீங்க எடுக்கலும். சரியா? 30 மார்க்ஸும் என்ன செய்யலும், எடுக்கலும். சரியா? ஓகே, குரூப்ல நான் போட்டு விடுவேன். சரி, இந்த PDF எல்லாம் நான் குரூப்ல போட்டு விடுறேன், யாரும் மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தால் சரி. ஓகே,
முதலாவது காலங்கள் எப்படி படிக்கணும் என்றால் பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு 9:30 போல செமினாரை முடிப்போம், சரியா? ஓகே. முதலாவது காலங்கள் வந்து எப்படி படிக்கணும் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுந்த நூல்கள் பற்றி நீங்க என்ன செஞ்சு கொடுக்கணும், படிச்சு கொள்ளணும். அந்த நூல்களை வகைப்படுத்த படிச்சு கொள்ளணும், சரியா? நூல்கள் என்ன செய்யணும், வகைப்படுத்தி பழகிக்கொள்ளணும். வகைப்படுத்துறென்றால் எப்படி வகைப்படுத்துற? பொருள் மரபு அவற்றின் செய்யுள் மரபு போட்டிருக்குன்னு பாருங்க. பொருள் மரபின் அடிப்படையிலையும் செய்யுள் மரபின் அடிப்படையிலும். பொருள் மரபு மைக் ஆன் பண்றேன். ஓகே. பொருள் மரபென்றால் என்னென்று சொல்லுவீங்க, எப்படி வகைப்படுத்துற? பொருள் மரபென்றால் எப்படி சொல்றேன், அதாவது பொருள் மரபு செய்யுள் மரபுன்னு சொல்றேன். பொருள் மரபின் அடிப்படையில எப்படி வகைப்படுத்துவீங்க, செய்யுள் மரபின் அடிப்படையினால் அதை எப்படி வகைப்படுத்துவீங்க? ஓகே, வெரி குட் அஸ்ரானா, வெரி குட். பொருள் மரபுண்டா பிள்ளைகளே, அது என்ன பொருளை சொல்லுதோ, மெயினான பொருளை சொல்லுதோ அதை வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யறது, வகைப்படுத்துறது. இப்ப வந்து உதாரணத்துக்கு நீங்க சொல்லலாம் என்ன, அகம் புறம் சங்ககால செய்யுள்கள் எடுத்துக்கொண்டு போனீங்கன்றால் அகம்புறம் என்று பொருள் மரபின் அடிப்படையில வகைப்படுத்தப்பட்டுச்சு. செய்யுள் மரபுண்டால் அது வேற. செய்யுள் மரபென்று செல்றது பிள்ளைகள் என்னென்றால் அந்த பாடல் ஒவ்வொரு நூல்களும் வந்து எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல வந்து வரும். இந்த நூல்கள் வந்து என்ன யாப்புல இல்லாட்டி என்ன இதுல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுல என்ன யாப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு, தனிப்பாடலா, குறும்பாடலா, நெடும்பாடலா, சரியா, களிப்பாவாலானதா, வஞ்சிப்பாவாலானதா, அப்படி வந்து அந்த யாப்புக்கள் அதுகளை வச்சு கொண்டு வகைப்படுத்துறதுதான் செய்யுள் மரபு. அப்ப நீங்க காலங்கள் படிக்கிறீங்க என்றால் இப்ப சங்ககாலம், சங்கமறிவியம், பல்லவர், சோழர், நாயக்கர் மட்டும் படிக்கணும், சரியா? ஐரோப்பியத்தை விடுங்க, நாயக்கர் மட்டும் படிக்கணும். நாயக்கர் அவ்வளோ காலத்திலையும் வந்த நூல்களை வந்து செய்யுள் மரபின் அடிப்படையிலையும் வகைப்படுத்தி பழகுங்க, பொருள் மரபின் அடிப்படையிலையும் வகைப்படுத்தி பழகுங்க. இது வந்து உங்களுக்கு கட்டாய ஒரு கேள்வியா வரும். முதலாவது கேள்வியாவே இதுதான் வரும் நார்மலா, சரி? ரெண்டாவது விஷயம் வந்து ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் பிள்ளைகள் அரசியல், சமூக, பொருளாதார நிலைமைகள் வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். இப்ப சங்க காலத்துல என்ன மாதிரியான அரசியல் சிச்சுவேஷன், பல்லவர் காலத்துல எப்படி, நாயக்கர் காலத்துல எப்படி, மக்கள் எப்படி எப்படி வாழ்ந்தாங்க, அந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் வந்து உங்களுக்கு காமனா என்ன செஞ்சு இருக்கணும், தெரிஞ்சு கொண்டிருக்கணும், சரி? அட்மின் ஒருக்கா குரூப்ல சொல்லுங்க, ஜாயின் ஆக சொல்லி திரும்ப, சரியா? ஆட்கள் கொஞ்சம் லீவ் ஆனால் திரும்ப ஜாயின் ஆக சொல்லும், சரி? ஓகே. அப்போ ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் எழுந்த அரசியல், சமூக நிலைமைகள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு கொள்ளணும், சரி? அது பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்டு வாருது, சரி? அதே மாதிரி ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் பிள்ளைகளே பெர்டிகுலரான ஒரு நூல்கள் வந்து அதிகளவாக தோன்றி இருக்கலாம். இப்ப சங்க காலத்துல மைக்கோன் பண்றேன், எல்லாரும் சொல்லாம ஒரு ஒரு ஆளா சொல்லுங்களா, சரி? சங்க காலத்துல என்ன மாதிரியான நூல்கள் தோன்றுச்சு? அகம்புறம் சொல்லி. ஓகே, அகம்புறம் என்று சொல்லி நூல்கள் தோன்றிச்சு. அதாவது அதிகளவான காதல் பாடல்களும் வீரம் சார்ந்த பாடல்களும் தான் அதிகளவாக என்ன செஞ்சிருக்கி, தோன்றி இருக்கி. அப்ப அது தோன்றதுக்கான காரணம் என்னென்ன அப்படி படிக்கணும். அதே மாதிரி சங்கமருவியத்தை எடுத்துக்கொள்ள போனீங்க என்றால் சங்கமருவிய காலத்துல பாத்தீங்கன்னா அதிகளவா அறநூல்கள் தான் எழுந்துச்சு. ஏன் அதிகளவா அறநூல்கள் எழுதணும், சரியா? அதுக்கான காரணங்கள் என்ன, அதை கொடுக்கா நீங்க பாக்கணும். அப்படி ஒவ்வொரு காலத்திலையும் பிள்ளைகளே ஒரு ஒரு நூல்கள் வந்து ஓங்கி இருக்கும். அதாவது ஓங்கி இருக்கும் என்றால் அதோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். இப்ப பல்லவர் காலத்தை எடுத்துக்கொள்ள போனீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் அதிகம், சோழர் காலத்தை எடுத்துக்கொள்ள போனீங்கன்னா காவிய இலக்கியங்கள் அதிகம், அதே மாதிரி காப்பியங்கள் அதிகம். நாயக்கர் காலத்தை எடுத்துக்கொள்ள போனீங்கன்னா சிற்றிலக்கியங்கள், தலபுராணங்கள் அதிகமா தோன்றுச்சு. அதாவது தோன்றதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது கேள்விக்கு ஒவ்வொரு முறையும் பாரது பாஸ் பேப்பரை வேண்டும் என்றால் என்ன செய்யுங்களோ எடுத்துக்கொண்டு பாருங்க, சரி? நாலாவது விஷயம், நாலாவது கேள்வி என்ன படிக்கணும் என்றால் இலக்கியங்களோட பொதுவான பண்புகள், சரியா? சங்ககால இலக்கியங்களோட பொதுவான பண்புகளை குறிப்பிட்டு விளக்குங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒவ்வொரு காலத்திலையும் கேட்பாங்க. அப்படி வர கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையளிக்க தெரிஞ்சிருக்கணும், அதை நீங்க வகைப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும்,
சரியா? இலக்கியங்களோட பண்புகள் கேட்கும்போது சும்மா எழுதுறல, பெயர் சுட்டா பண்பு, அந்த பண்பு, இந்த பண்புன்னு சும்மா எழுதுறல. அவற்றை வந்து நீங்க இப்படி பிரிச்சு எழுதணும். மொழி மரபு, செய்யுள் மரபு, அதே மாதிரி பொருள் மரபுண்டு அடிப்படையில வந்து நீங்க பிரிச்சு பிரிச்சு என்ன செய்யணும், விளக்கம் எழுதி கொடுக்கணும். சரியா? இலக்கியங்கள் வந்து நிறைய பண்புகளை கொண்டிருக்கு. சரியா? அவற்றை வந்து நாம இலக்கிய வடிவத்தை வச்சு கொண்டு சொல்லலாம், பொருள் மரபு அடிப்படையில வச்சு கொண்டு சொல்லலாம், எடுத்துரைப்பு முறையை வச்சு கொண்டு சொல்லலாம், யாப்பு மொழிநடை வச்சு கொண்டு என்ன செய்யலாம் சொல்லிலும். பேமெண்ட் கிளாஸ்ல வந்து காலங்கள் வந்து நாயக்கர் காலம் மட்டும் முடிஞ்சு. சரி, இப்ப ரிவிஷன் போகுது தானே பூஸ்டப் கிளாஸ்ல. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ஒருக்கா உங்களுக்கு ரிவிஷனா செய்வேன். அதாவது எதிர்பார்க்கை விஷயங்களை கொண்டு மெயினா கொஞ்சம் செய்வேன். சரியா? ஓகே. அப்ப 4வது கேள்வி இந்த பகுதிகளை பார்த்து சொல்லணும். சரியா? 5வது கேள்வி பிள்ளைகள், ஒவ்வொரு காலப்பகுதிகளுக்கும் இடையிலான இடைத்தொடர்புகள். சரியா? இடைத்தொடர்புகளை என்ன செய்யணும், இனங்கண்டு கொள்ளணும். அதாவது சங்க காலத்துக்கும் சங்கமருவிய காலத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அதுல இருக்கிற தொடர்பு என்ன. ஒரு சங்க காலத்துல இருக்கிற பண்பு வந்து சங்கமருவிய காலத்திலையும் இருக்கலாம், சங்கமருவிய காலத்துல இருக்கிற பண்பு பல்லவர் காலத்திலையும் இருக்கலாம். அப்ப தொடர்பு, அது வேறுபாடு, ஒற்றுமை ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன செஞ்சிருக்கணும், நீங்க அட்டவணைப்படுத்தி இதை நீங்க கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கணும். சரி, அட்டவணைப்படுத்தி என்ன செஞ்சிருக்கணும், படிச்சு வச்சிருக்கணும். சரி, அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் இருக்கிற சிறப்பு பெயர்கள். பிள்ளைகள், நான் இந்த 8ம் வந்து மெனக்கட்ட உங்களுக்கு சொல்றேன்டா, சும்மா விளையாட்டுக்கு சொல்ல இல்லையா. நான் 8ம் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்றேன்டா, இந்த 8ம் உங்களுக்கு இந்த 8 பகுதிகளுக்குள்ள இருந்தால் பிள்ளைகளுக்கு கேள்வி வரப்போம். அப்ப இந்த சங்ககாலம் இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா இந்த 8 பகுதியில மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரி, 8 பகுதியில என்ன செய்யுங்க, மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே, சரி. அப்ப ஒவ்வொரு காலத்துக்கும் பிள்ளைகளே சிறப்பு சிறப்பு பெயர்கள் இருக்கு. சரியா? சிறப்பான பெயர்கள் என்ன செஞ்சிருக்கி இருக்கு. இப்ப டக் டக்குன்னு சொல்லுங்க, சங்க காலத்துக்கு இருக்கிற சிறப்பு பெயர்களை சொல்லுங்க பாப்போம். இயற்கை ஓகே, இயற்கை நெறிக்காலம் இதுல போட்டிருக்கேன் பாருங்க. இயற்கை நெறிக்காலம், மூவேந்தர் காலம். ஓகே, உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும்னா நான் இதையும் போட்டுருக்கேன். சங்க காலம் வந்து இயற்கை நெறிக்காலம், மூவேந்தர் காலம், வீரர் யுக காலம் என்றெல்லாம் சொல்லப்படுது. சரியா? அதே மாதிரி சங்கமருவிய காலம் வந்து இருண்ட காலம், அறநெறிக்காலம், அதே மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி பல்லவர் காலம் பக்தி நெறிக்காலம், அதே மாதிரி சோழர் காலம் வந்து காப்பிய காலம், பொற்காலம் என்று சொல்லப்படுறது. அதே மாதிரி நாயக்கர் காலம் வந்து வறண்ட காலம் என்று சொல்லப்படுது. அப்ப இப்படி என்னத்துக்கு சொல்றாங்க, அறநெறி காலம் என்றால் ஏன் அறநெறி காலம் என்று சொல்றாங்க, இருண்ட காலம் என்றால் ஏன் இருண்ட காலம் என்று சொல்றாங்க என்று உங்களுக்கு காரணங்கள் தெரியும். உங்களுக்கு இன்னொரு கேள்வியா வரும், இங்க சங்கமருவிய காலம் இருண்ட காலமா, ஆராய்க, இல்ல பொருந்துமா என்று உங்களுக்கு அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ற மாதிரி கேள்விகள் வரும். அப்படி வந்தால் பொருந்துமா இல்லையாண்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன செய்யணும், உங்களோட விடையை கொடுக்கணும். இப்ப பல்லவர் காலம் என்று சொல்றது பக்தி நெறி காலமாகும். சரியா? பக்தி நெறி காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? சரியா? இப்ப நாயக்கர் காலம் வறண்ட காலம் என்று சொல்றாங்க, வறண்ட காலம் என்று சொல்றது பொருந்துமா, ஆராய்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வர. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், எழுதி பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சரி, லாஸ்டா 2 விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் ஃபேமஸான புலவர்கள் இருப்பாங்க. சரியா? இப்ப கம்பர், சரியா, அதே மாதிரி திருவள்ளுவர். சரியா? ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஆக்கள் இருப்பாங்க, கபிலர், பரணர் அப்படின்னு ஒவ்வொரு ஆக்களும் ஃபேமஸான ஆக்கள் இருப்பாங்க. சரி, ஒவ்வொரு காலத்திலையும் அவங்களையும் அவங்க எழுதின நூல்கள் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் உங்களுக்கு வரும். சரி, இந்த காரைக்கால் அம்மையார், 3 ஆழ்வார்கள், 9 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தியும் வரலாம். சரியா? அப்ப இப்படி ஃபேமஸான புலவர்களும் அவங்களோட நூல்களும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்க எழுதின நூல்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அவங்க சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நார்மலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் எழுந்த ஃபேமஸான நூல்கள். இப்ப நாம இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற திருக்குறள் எவ்வளவு ஃபேமஸ் ஆனது. அது மாதிரி கம்பராமாயணம் சரிதானே, எவ்வளவு ஃபேமஸ் ஆனது. அது மாதிரி அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, கலித்தொகை, அந்த மாதிரி ஃபேமஸ் ஆன நூல்களும் அது எழுந்த பின்னணிகள் பத்தியும் நார்மலா நீங்க தேடி பார்த்து படிச்சு கொள்ளணும். காலங்கள் படிக்கிறதுக்கு பெஸ்டான ஒரு புக் என்றால் நடராசா சாரோட புக்கை சொல்லிடும். அது மாதிரி செல்வராசம் சொல்லிடும் தான். செல்வநாயன் சார், செல்வராசா இல்ல செல்வநாயன் சார் அவர புக்கும் நல்ல. அதை விட நடராசா சாரோட புக் வந்து உங்களுக்கு விடை அமைப்பு வந்து பந்தியா, கேள்விக்கு
அந்த கேள்வி அந்த விடயமைப்பு ஏத்த மாதிரி இருக்கிறதால அது உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? அந்த புக்கை வச்சு படிச்சு கொள்ளேனும் காலம். சரியா? இப்ப காலங்கள் ஓகேவா பிள்ளைகள்? காலங்கள் ஓகேவா? இப்ப எப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். காலங்கள் ஓகேயா? ஆம் டீச்சர். ஓகே ஓகே. சரியா? அப்ப எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்துமா இலக்கணம் சம்பந்தமான செமினார் வந்து ஃப்ரீயா தானே செய்வேன். அதனால இலக்கணம் சம்பந்தமான எந்த எதிர்பார்க்கையும் நான் சொல்ல இல்லை. சரியா? இலக்கணம் என்னென்ன வரும், சிறு குறிப்புக்கு என்னென்ன வரும், அந்த விஷயங்கள் ஒன்றும் சொல்ல இல்லை. அதை வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து ஃப்ரீயா செய்யும். சரி, அது பிரச்சனை இல்லை. சரி, அப்ப இவ்வளவு நான் வந்து இந்த விஷயங்கள்ல வருது. அப்ப இவ்வளவு வந்து இந்த பேப்பர் விஷயங்களும் இதுவும் சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. அப்ப பேப்பர்ல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? யாருக்கும் டவுட் இருக்கா? எதிர்பார்க்க வினாக்கள் செல்ல போறேன். யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, இல்ல. சரியா? அப்ப நாம அடுத்தது எதிர்பார்க்கை வினாக்களுக்கு போவோம். சரியா? எதிர்பார்க்கை வினாக்கள் என்று சொல்றது பிள்ளைகள், நீங்க எல்லாரும் கொஞ்சம் அதை படிச்சு கொள்ளணும் தான், இல்லைன்னு இல்ல. ஆனால் அதையே மட்டும் நம்பி கொண்டு போகலாது. சரிதான்? அதை மட்டும் நீங்க நம்பி கொண்டு போகலாது. அதை கொஞ்சம் அதை நீங்க சப்போர்ட்டா வச்சுக்கொள்ளுங்க. மிச்ச பகுதிகளையும் நார்மலா நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. இது கைண்டான ரிக்வஸ்ட். சரியா? எதிர்பார்க்கை எதிர்பார்க்கை பிடிஎஃப் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களா. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. பிள்ளைகள் அந்த பிடிஎஃப் எடுத்துட்டு வரணும். இருக்கா 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. அட்மின் ஒருக்கா சொல்லுங்க. 2026 ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் ஜாயின் ஆக சொல்லி எதிர்பார்க்க விஷயம் சொல்ல போறேன்னா. ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்ச 26 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்களா. இப்பதான் நான் எதிர்பார்க்க சொல்ல போறேன். அப்ப அது உங்களுக்கு யூஸ் ஆയിരിக்கும் வராதாக்களுக்கு. சரி, ஓகே. சரியா? எதிர்பார்க்க விஷயம் சொல்லுவோம். சரியா? ஓ, இலக்கணம் கடைசி வரைக்கும் இலவசமா 2026க்கு நடக்கும். சரியா? இலக்கண குரூப்ல ஜாயின் ஆக முடியல என்றால் 2 குரூப் இருக்கு பிள்ளைகள். 2 குரூப்ல ஜாயின் ஆகி கொள்ளலாம். சரியா? ஒரு குரூப் ஃபுல் ஆகிட்டு இன்னொரு குரூப் மற்ற குரூப்ல ஜாயின் ஆகி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. இப்ப எதிர்பார்க்கையை பார்ப்போம். பிள்ளைகள் எதிர்பார்க்கிறேன், திரும்ப திரும்ப சொல்றேன். எதிர்பார்க்கை வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான். சரியா? ஃபுல்லா வருமெண்டு இல்ல, ஒரு கெஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்ப நான் தான் இப்ப ஃபர்ஸ்டா செய்யறேன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்க செமினார் அதை முன்கூட்டியே நான் செய்யறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்ச நாள் போகும்போது நிறைய நிறைய அப்டேட்ஸ் வரும். அதை நான் போட்டு உங்களுக்கு திரும்பவும் செய்யலாம். சரிதான்? அந்த கிளாஸ்கள்ல நான் சொல்லித்தரேன். சரி, ஓகே. இது வந்து காலங்களை ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரிதானே? ஓகே.
சரி, முதலாவது வந்து சங்க செய்யுள்கள்ல என்ன எதிர்பார்க்கலாம் என்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 2025 சங்க செய்யுள்கள் வந்து ஏற்கனவே வந்த சங்க செய்யுள்கள் திரும்பவும் வந்திருக்கு. அந்த அடிப்படையில வச்சுக்கொண்டு பாத்தீங்கன்னா 2019, 20, 21 இந்த மாதிரியான பகுதிகளில் வந்த கேள்விகளை திரும்பவும் வாரத்துக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா, 19, 20, 21 நல்லா நோட் பண்ணீங்க. திரும்பவும் வாரத்துக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இளமை பாரார் உங்களுக்கு 24க்கு வந்துட்டு, அதனால இந்த முறை வராது. அதே மாதிரி கன்று தன் பயமுலை வந்துட்டு, அப்ப அதுவும் வராது. சரி, பூவோடு புறையும் வந்து 2023 கிட்டடியில தான் வந்து 3 வருஷத்துக்கு முதல் வந்துருக்கு. சரி, அப்ப அதை விட்டுட்டு இந்த வாரலம் சரி வந்து ஒரு கவும் வரையுது. சரி, அது வாரத்துக்கும் சான்சஸ் இருக்கும். நான் கேள்விக்குறியா போட்டதெல்லாம் வந்து எதிர்பார்க்கேன். சரியா, அது வாரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, விளையாடு ஆயமோடு 2019 வந்திருக்கு. அப்ப அது வந்து இந்த முறை அதிகமா வாரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. விளையாடு ஆயமோடு என்ன பிள்ளைகள் அதிகமாக வாரத்துக்கும் இந்த முறை சான்சஸ் இருக்கு. அதை விட நகுதக்கணரே ஒரு முறையும் வந்ததில்லை. சரியா, நகுதக்கணரே வாரளம் சேரி படுமொழி பொழிந்து வரவே இல்லை. அப்ப அந்த வராத பகுதிகளையும் கொஞ்சம் படிங்க, ஏற்கனவே வந்த பகுதிகளையும் படிங்க. இந்த அருகுலத்து உகுத்தும் வந்து பாடலும் பிள்ளைகள், அருகுலத்து உகுத்தும் அந்த பாடலும் 2020 வந்திருக்கு. அப்ப மேபி உங்களுக்கு வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. என்றால் ஏற்கனவே வந்த பாடல்கள் வந்திருக்கு தானே, அந்த அடிப்படையில வாரத்துக்கும் என்ன செஞ்சிருக்கு, சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க மெயினா படிக்க போறது சங்க செயல்கள் எல்லாம் படிங்க. அதுல நல்லா போக்கஸ் பண்ணி படிக்க போறது வாரம் சேரி, விளையாடாயமோடு, நகுதக்கணரே, படுமலை பொழிந்து, அருகுலம். சரி, இந்த 5 பாடல்கள் மெயினா பார்க்க போறீங்க. உங்களுக்கு இருக்கிறது மொத்தம் 9 பாடல்கள். அதுல மெயினா வர்றது இந்த பகுதி. ஆனால் இந்த முறை மோஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து விளையாட ஆயமோடு இல்லாட்டி நகுதக்கணரே, அதை வந்து மோஸ்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப நம்ம சொல்லல, நாம பேப்பர் செட் பண்ணையிலே சொல்லலாம், நாம இது எது வருமென்று ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லலாம். ஆனா நீங்க அதை படிச்சு கொள்ளுங்க. சரி, மிச்ச பகுதிகளையும் கொஞ்சம் கூடியா படிச்சு கொள்ளுங்க. எப்படி படிக்கிறேன்டால் கேள்வி விடை என்று வச்சுக்கொண்டு படிங்க. சரியா, கேள்வி விடை என்று வச்சுக்கொண்டு என்ன செய்யுங்க, படிங்க. சரி, ஓகே. அதே மாதிரி கம்பராமாயணம். சரியா, கம்பராமாயணம் நல்லா நோட் பண்ணுங்க பிள்ளைகள். கம்பராமாயண கட்டமைப்பு வினா 20 மார்க்ஸுக்கு எப்படி கேள்வி வருதுன்னு வடிவா இதை பார்த்தால் தெரியும். சரியா, வடிவா இதை பார்த்தீங்கன்றால் தெரியும். 2019 பாருங்க பிள்ளைகள், 24 இருந்து 36 வரையான பாடல்களுக்குள்ள பெரிய கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி 2020 1 தொடக்கம் 23 வரையான பாடல்கள்ல வந்திருக்கு. 21 பாருங்க 63 இருந்து 72 வந்துருச்சு. 20 பாருங்க 22 பாருங்க 31 இருந்து 45. 23 வந்து 20 வந்த அதே கேள்வி திரும்ப வந்திருக்கு. பாருங்க 20 வந்த அதே சாப்டரா நோட் பண்றேன், உங்களுக்கு இப்ப ரைட் பண்ணா சரியாய். பாருங்க 20 வந்த அதே கேள்வி. சரியா, 20 வந்த அதே கேள்வி இங்க வந்துருக்கு. சரியா, அதே மாதிரி 2021 63 இருந்து 72, அது 2025க்கு வந்துச்சு. சரியா, அப்ப வந்த பகுதியில் திரும்ப வருது. அதே மாதிரி 2019 24 இருந்து 36 இங்க 24க்கு வந்துச்சு, 24வது வருஷத்துக்கு வந்துச்சு. அப்ப உங்களுக்கு வராத பகுதிகள் தான் அதிகமாக எதிர்பார்க்கலும். அதாவது 35 இருந்து இந்த 2022 வந்தது இன்னும் வர இல்லை. சரியா, அப்ப 31 இருந்து 45 வரையான பகுதிகள் எதிர்பார்க்கலும். அதே மாதிரி 45 இருந்து 60, அதாவது அந்த நாவாய்களோட தோற்றம், இந்த பரதண்ட படைகள் வந்து குகண்ட நாவாய்கள்ல வரும்போது அது எப்படி இருந்துச்சு, அதுல வர்ணனை, அதோட நெருக்கம், அந்த மாதிரியான பகுதிகள்ல இருந்தும் என்ன செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப 35 இருந்து 40 அந்த 50 வரைக்குள்ள பாடல்களும் 45 இருந்து 60 வரைக்குள்ள பாடல்களும் உங்களுக்கு பெரிய கேள்வியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தவிர வேற கேள்விகள் வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. சரி, ஏண்டால் வந்த கேள்விகள் பாருங்க, அந்த நான் ஓர்டர் படிதான் காட்டிருக்கேன். 19 வந்தது இங்க வந்திருக்கு. சரியா, அது மாதிரி 20 வந்தது இங்க வந்திருக்கு. சரி, எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். இங்க பாருங்க 19 வந்தது பிள்ளைகள் இங்க வந்திருக்கு, 24க்கு வந்திருக்கு. அதே மாதிரி 20 வந்தது 23க்கு வந்திருக்கு. 21 வந்தது உங்களுக்கு 25க்கு வந்தது. அப்ப மேபி உங்களுக்கு 22 வந்தது இங்க வரலாம், இல்லாட்டி வராத பகுதி 45 தொடக்கம் 60 வரையான பகுதிகள் வரையிலும். சரியா, ஷுவரா இதுக்குள்ள இருந்து வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. என்றால் 2025க்கு நாங்க சாய்ஸ் கொடுத்தோம். எப்படி என்றால் அந்த 45 இருந்து 72 வரையான பாடல்களை பாருங்க. சரியா, அப்ப 45 இருந்து 72 வரையான பாடல்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்தது 63 இருந்து 72. அப்ப அந்த பிள்ளைகள் அது படிச்சிருந்தா, ஃபுல்லா படிச்சிருந்தா அந்த கேள்வி என்ன செஞ்சிருக்கும், எடுத்திருக்கும். அந்த கேள்வி என்ன செஞ்சிருக்கும், எடுத்திருக்கும். சரி, ஓகே.
அப்ப இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கூடிய ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மட ப்ரொஜெக்ட் கிளாஸ்லயும் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு படிச்சு தருவேன். கூடிய அந்த எதிர்பார்க்கிற விஷயங்களை வந்து விடை அமைப்போட கொஞ்சம் கூடிய கவனிப்பேன். சரியா? அதே மாதிரி சந்தர்ப்ப வினா நான் போட இல்லை. சரியா? சந்தர்ப்ப வினா சாய்ஸ் வந்து போட இல்லை. நீங்க எல்லாம் படிக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக சந்தர்ப்ப வினா சாய்ஸ் என்ன செய்யல, நான் போட இல்லை. சரி, அப்ப அந்த திருக்குறள் சங்க செயலும் இதுவும் ஓகேவா? சரியா? ஓகே. அதே மாதிரி திருக்குறள் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, திருக்குறள் பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்த குறள் திரும்ப ரிப்பீட் வந்ததில்லை. சரியா? வந்த குறள் பாருங்க திரும்ப ரிப்பீட் வந்ததில்லை. அதனால வராத குறள்கள் சிற்றினம் சேராமை, தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், இந்த மூன்றும் தான் வரையில்லை. சரியா? சிற்றினம் சேராமை, தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், இந்த மூணும் வரையில. அப்ப இதை நீங்க கூட எதிர்பார்த்து படிச்சு கொண்டு போயிடும். 2019, 20, 21 பாருங்க. 2019, 20, 21 காலமறிதல், பெரியோரை துணைகோடல், வழியறிதல், இது மூன்றும் வந்துருக்கு. இந்த பகுதிகளில் வந்த கேள்விகளை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் என்ன செய்யுங்க, நோட் பண்ணி படிங்க. சரி, சொல்லலாய் சம்டைம் வந்தாலும் வரலாம் என்றால் 3 குறள் தான் இருக்கி. அப்ப பேப்பர் செட் பண்ணவன் நினைப்பான் 3 குறள் என்றால் பிள்ளைகள் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கும், அப்ப நம்ம வேற இதுல எதுவும் போடுவோம் என்றால் அது சிக்கலாயிரும். சரிதானே? அப்ப இந்த பகுதியில் இருந்தும் கொஞ்சம் கூட படிக்க பாருங்க. சரியா? மேக்சிமம் வந்தது வராது, ஆனா மற்ற பகுதியில் இருந்து 20, 21, 19 அந்த மாதிரியான வந்த கேள்விகளையும் கொஞ்சம் பாருங்க. சரியா? கொஞ்சம் என்ன செஞ்சு கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. சரி, ஓகேவா? கிளியரா? கம்பராமாயணம் கவி சிறப்பு என்ன என்று கேட்கிறீங்க. கம்பராமாயண கவி சிறப்பு பிள்ளைகளே, அதுல பயன்படுத்தப்பட்ட அணிகள், கையாண்ட அணிகள், கையாண்ட உத்தி முறைகள், அதுகள் தான் வரும். கவி சிறப்பு கண்டால் அந்த கவி நயம் அதுகள் தான் வரும். சரியா? அதுகள் தான் கூடிய வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, சிறுகதை. சிறுகதை பகுதியில என்ன எதிர்பார்க்கலும், இந்த நீங்க அந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு 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 கிளியர் ஒன்று வரும். சரி, அந்த ஓர்டர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, தியாகம் என்ற சிறுகதை போன வருஷம் எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துருந்துச்சு. சரியா? தியாகம் 19 வந்ததால திரும்ப நாங்க எதிர்பார்த்தோம் வருமண்டு. சரியா? 25 வந்துட்டு. அப்ப தியாகம் என்ற சிறுகதை உங்களுக்கு வராது. அதே மாதிரி தேரை பாருங்க 20 வந்திருக்கு. அதே மாதிரி 8ஆம் வினா 21 வந்திருக்கு. திரும்ப பாருங்க 24 8ஆம் வினா வந்திருக்கு. அப்ப இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யலும், ஒரு பெரிய கேள்வியாக தேர் என்ற சிறுகதை வந்து எதிர்பார்க்க இயலும். சரியா? தேர் என்ற சிறுகதை வந்து பெரிய கேள்வியாக எதிர்பார்க்க இயலும். அதே மாதிரி எனக்கு வயது 13, 21 வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு சொன்னேன் 19, 20, 21 வந்தது திரும்ப வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப எனக்கு வயது 13 என்ன செய்யலும், எதிர்பார்க்க இயலும், பெரிய கேள்வியாக எதிர்பார்க்கணும். ஏன்னா 2025க்கு 8ஆம் வினாவாக வந்துருச்சு. சம்டைம் வாரத்துக்கான சான்சஸ் குறைய, ஆனாலும் மோஸ்ட்லி வந்து என்ன செய்யலும், 21 வந்ததால இந்த முறை என்ன செய்யலும், எதிர்பார்க்க இயலும். சரி, அடுத்தது வந்து கூத்து என்ற சிறுகதை 24 வந்துச்சு, அது வாரத்துக்கு சான்சஸ் குறைய. சரியா? அதே மாதிரி இந்த நெருக்கடி என்கிறது வந்து 8ஆம் வினாவா வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. நெருக்கடி வந்து பிள்ளைகள் 8ஆம் வினாவா வாரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. அப்ப அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப தேர் படிக்க போறீங்க, எனக்கு வயது 13, அதே மாதிரி நெருக்கடி படிக்க போறீங்க. சரியா? நெருக்கடி வந்து 8ஆம் வினாவுக்கு வார மாதிரி சான்சஸும் இருக்கு. சரியா? தியாகம் வராது, அப்ப தியாகத்தை படிக்க தேவையில்லை. கூத்து வந்து 24 வந்ததால சம்டைம் உங்களுக்கு 8ஆம் வினா வாரத்துக்கான சான்சஸ் இருக்கலாம், பட் வாரத்துக்கான சான்சஸ் குறையும். சரி, வந்தாலும் வரலாம், 8ஆம் வினாக்கு வந்தாலும் வரலாம். என்றால் 8ஆம் வினா வரலத்தானே, ஒருக்கா 8ஆம் வினா கூத்துல வந்தாலும் வரலாம். சரி, அதையும் நோட் பண்ணி வைங்க. அதுல ஒரு 8ஆம் வினான்னு போட்டு வைங்க. சரியா? 8ஆம் வினா போட்டு வைங்க. அடுத்தது வந்து நாவல். நாவல் படிக்கிற ஸ்டூடெண்ட் யோசிச்சு நல்லா பாருங்க. நாவல்ட இத பாருங்க. 19 பெரிய கேள்வி, 20 8ஆம் வினா. சரியா? 21 வரையில ஒரு வருஷம் கேப். பிறகு சாரி, பிறகு வந்து 22 8ஆம் கேள்வி, 23 தொடர்ந்து வருது பாருங்க பெரிய கேள்வி. 24 வரையில, 25 வரையில. அப்ப உங்களுக்கு 26 8ஆம் கேள்வியாகவோ இல்லாட்டி பெரிய கேள்வியாகவோ நாவலுங்கிற பகுதி வந்து எதிர்பார்க்க இயலும். நாவலுங்கிற பகுதி என்ன செய்யலும், எதிர்பார்க்கலும். ஏண்டா பாருங்க பிள்ளைகள், நாவலுண்ட ஆயுள் காலம் 2 வருஷம்
ஒரு வருஷம் கெப் விட்டு 2 வருஷம், ஒரு வருஷம் கெப் விட்டு 2 வருஷம் வந்திருக்கு. ஆனால் 25 வரை இல்லையோ. அப்போ உங்களுக்கு இந்த முறை நாவல் என்ற பகுதி வந்து அதிகமாக எதிர்பார்க்க இயலும். சரி, அதிகமாக என்ன செய்யலும்? எதிர்பார்க்க இயலும். அதே மாதிரி நாடகம். நாடகத்துல ஒரே ஒரு நாடகம் தானே இருக்கி. நாடகத்துல பாருங்க, நாடகம் வந்து 20 ஒரு பெரிய கேள்வியாகவும் 22 ஒரு பெரிய கேள்வியாகவும் வந்திருக்கு. அப்புறம் 23 ஒரு 8ஆம் வினாவாக வந்திருக்கு. சரி, 20 வந்ததால இந்த முறை நாடகம் என்ன செய்யணும்? வரையலும். சரி, நாடகம் வந்து 8ஆம் வினாவாக வரையிலும், அதே மாதிரி பெரிய கேள்வியாகவும் வரையும். சரி, 8ஆம் வினா இல்லாட்டி பெரிய கேள்வியாக என்ன செய்யலும்? வரையிலும். சரி, ஓகே. 8 போட்டிருக்கிறது என்னன்னு கேக்குறீங்க? 8 போட்டிருக்கிறதுமா அந்த சிறு குறிப்பு எவையேனும் 2ற்கான விளக்கம் என்று சொன்னனே. ஒரு 4 கேள்வியை தந்துட்டு 10 மார்க்ஸ் என்று கேட்பாங்க, அந்த கேள்வி. சரியா, 8 போட்டிக்கிறது அதுதான். சரியா, 8ல வந்து 4 கேள்வி தருவாங்க, அதுல 2 கேள்வி நீங்க சாய்ஸ் பண்ணணும். அந்த 8வது வினாக்குள்ள இதுகள் வரையிலும். அதுக்காக தான் அது போட்டு 8 போட்டி. சரியா, ஓகே. அதே மாதிரி புராண கவிதைகள் செய்யுள் வினா பகுதி என்று சொன்னா பிள்ளைகள், 8ஆம் வினாக்கு அதிகமா வார பகுதிகள் என்று. அதுல இங்க பாருங்க, வடிவா 8 8 8 8 இருக்கு பாருங்க. சிலப்பதிகாரம் உங்களுக்கு 2025க்கு வந்து மணிமேகலை வந்துச்சு. சரியா, மணிமேகலை என்ன செஞ்சது? வந்துச்சு. இங்க பாருங்க, சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் பாருங்க பிள்ளைகள், ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கு. சரியா, உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு டிசைன்ல ஒன்று வருது. சரியா, இப்படி வருது. இங்கே இந்த குறுக்கு ஷேப்பால இப்படி வருது. சரியா, அப்ப உங்களுக்கு இப்படி வரையிலும். அப்ப என்ன செய்யலும்? எப்படி வரையிலும்? இந்த குறுக்கு ஷேப்புக்கு பார்த்தோம் என்றால் இந்த முறை சிலப்பதிகாரம் 8ஆம் கேள்வியாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன் நான் அப்படி சொன்னேன் என்றால், 19 சிலப்பதிகாரம் வந்தால் அடுத்த வருஷம் 20 மணிமேகலை. சரியா, ஒரு வருஷம் 2 வரையில. பிறகு 22 சிலப்பதிகாரம் வந்தால் 23 மணிமேகலை. பிறகு ஒரு வருஷம் வரையில. சரியா, அப்ப 25 மணிமேகலை வந்தால், இப்ப சொல்லுங்க, மைக் ஆன் பண்றேன். இப்ப சொல்லுங்க, என்ன வரும்? சிம்பிளா நீங்களே பார்த்து கொள்ளையிலும். என்ன வரும்? அந்த கெப்ப பாரு, என்ன வரலாம்? ஃபுல் ஸ்கிரீன் விடுறேன். ஓகே, பாருங்க என்ன வரையலாம். இப்ப 19 சிலப்பதிகாரம் வந்தால் 20 மணிமேகலை. 21 எதுவுமே வரல, 2மே வரல. 22 சிலப்பதிகாரம் வந்தால் 23 மணிமேகலை வருது. அடுத்து 24 எதுவுமே வரல. 25 மணிமேகலை வந்துட்டு இப்ப 26 என்ன வரலாம்? கண்டிப்பா சிலப்பதிகாரம் வரலாம். அப்ப சிலப்பதிகாரத்தை சும்மா விட்டுறாம பார்த்து கொள்ளுங்க. மைக் அன்மியூட் பண்ண முடியலையா? ஓகே, இப்ப பண்ணி. சரியா, சிலப்பதிகாரத்தை என்ன செஞ்சு கொள்ளுங்க? சரியா, ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் இன்னொரு விஷயம். ஓ, சொல்லுங்க. அந்த இருதுயரம் நாடகம் சாய்ஸ்ல விடலாம் தானே? கட்டாயம் படிச்சு போகணும் இல்லையே? ஏம்மா கஷ்டமா இருதுயரம் நாடகம்? எங்களுக்கு லேசி டீச்சர், அதுல இலக்க நாடகத்திலேயே ஒரே ஒரு நாடகம், அதுவும் நல்ல அழகான நாடகம் தான் இருதுயர நாடகம். அது படிச்சு கொள்ளலாம், ஜோக்கா படிச்சு கொள்ளலாம். ஜோக்கா படிச்சு கொள்ளலாம். அதுல என்ன கஷ்டம்? உங்களுக்கு படிக்கிற மெத்தட் தெரியாம இருக்கலாம். இருதுயரம் நாடகம் என்ன டைம் ரெக்கார்டிங் இல்ல, சரி ரெக்கார்டிங் தான் போட்டிருப்பேன். அது ஒரு ஜோக்கான நாடகம். கேள்விகளை, அது கேள்விகள் கொஞ்சம் சிக்கலான கேள்விகளா இருந்தாலும் அது சிம்பிளான விடைகள் தான். சரியா, அதை பார்த்து கொண்டு படிக்க. சரியா, அது பிரச்சனை இல்லை. சரியா, படிக்காம விட்டாலும் நல்ல மாட்டு கேக்குறீங்க. படிக்காம விட்டாமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? சம்டைம் நீங்க படிச்ச கேள்விகள் வராட்டி இந்த நாடகம் வந்து 8ஆம் வினாக்கு வரலாம். அதை நீங்க ஒரு கேள்வியாச்சும் எடுத்துக்கொள்ளே இருந்தானே, அதுக்குதான் சொல்றேன். சரியா, கொஞ்சம் படிங்க. சரி, அப்ப சிலப்பதிகாரம் வரப்போகுது. அதே மாதிரி பிள்ளைகளே, காரணமாலைய பாருங்கோ, 2 வருஷம் ஜோடி ஜோடியா வருது. சரியா, 19 20 வந்த, அதே மாதிரி ஒரு வருஷம் விட்டு 22 வந்த, பிறகு ஒரு வருஷம் விட்டு 24 வந்த, அதே மாதிரி 25 வரல. அப்ப 26க்கு என்ன செய்யலும்? எதிர்பார்க்க இயலும். 26க்கு 8ஆம் வினாவாக என்ன செய்யலும்?
எதிர்பார்க்க இயலும் காரணம் ஆளு. சரி, அதே மாதிரி தேம்பாவணியை பாருங்கோ, 3 வருஷ ஜோடி. சரியா, 3 வருஷ ஜோடியா வராங்க. 3 வருஷம் தொடர்ந்து வந்து 1 வருஷம் வரையில திரும்ப 3 வருஷம் தொடர்ந்து வந்திருக்கி. 1 வருஷம் வருமா வராதா சொல்லுங்க? வரதுக்கு சான்ஸ் இருக்கே இல்லையா? மூன்று வருஷம் வந்து 1 வருஷம் கெப் விட்டு திரும்ப 3 வருஷம் வந்து 1 வருஷம் கெப் விட்டு அந்த கெப்ல தான் வருது. மேபி வாரத்துக்கு சான்சஸ் குறைய. மேபி என்ன செய்யற, வாரத்துக்கு சான்சஸ் குறைய. சரியா, மேபி வந்து அந்த வாரத்துக்கான சான்சஸ் குறைஞ்சி காணப்படுது. நான் சொன்னேன் இந்த காரணமலை, தேம்பாவணி, அமலநாதிபன், திருவாசகமெல்லாம் விட்டுட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலையை படிங்கன்னு சொன்னேன். கஷ்டமா இருந்து. சரி, ஓகே. அதே மாதிரி அமலநாதிபுரான பாருங்க, 20 வந்துச்சு. 20 வந்தது எதிர்பார்த்தது 25க்கும் வந்துட்டு. சரி, அப்ப உங்களுக்கு அமலநாதிபுரான் வராது, அந்த சாப்டர் வராது. திருவாசகம் வரலாம். சரியா, 19 வந்த பிறகு 23 வந்த. சரியா, அப்ப திருவாசகம் திரும்ப 19 வந்ததால திரும்ப உங்களுக்கு 26க்கு என்ன செய்யணும், திருவாசகம் எதிர்பார்க்க இயலும். சரியா, திருவாசகம் என்ன செய்யலும், எதிர்பார்க்க இயலும். சரியா, ஓகே. திருவாசகம் 25க்கு வந்ததா பிள்ளைகள்? இல்லையே தானே? திருவாசகம் வந்ததா 25க்கு? இல்ல. அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி திருவாசகம் வாரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. சரியா, ஓகே. சிறுகுறிப்புக்கா, சரி, சிறுகுறிப்புக்கு வாரத்துக்கான சான்சஸும் இருக்கு. சரி, அதே மாதிரி கட்டுரை, கட்டுரை பகுதி பார்ப்போம். கட்டுரை பகுதியில வந்து தமிழ் தொண்டு. சரியா, இல்ல பெரிய கேள்வியா திருவாசகம் அதுகள் பெரிய கேள்வியா வாரத்துக்கு சான்சஸ் குறையுமா, சிறுகுறிப்புக்கு தான் கணக்க வாரேன். சரியா, கட்டுரையில பாருங்க, தமிழ் தொண்டு 20 வந்த 24 வந்த. சரி, தமிழர் கிராமத்துல நாகரிக வாழ்க்கை வந்து 21ல வந்து 8ஆம் வினாவை மட்டும்தான் வந்த. சரியா, அதனால 25க்கு பெரிய வினாவாக வந்திக்கு. சரி, அப்ப அது வராது உங்களுக்கு, தமிழர் கிராமத்துல நாகரிக வாழ்க்கை வராது. சரி, மானுடன் தழுவிய கவிஞர் வந்து 2022 வந்திருக்கு. சரி, அது வந்து இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். ஏன்னு தெரியுமா, 8ஆம் வினா ஒன்று வரலாம், அல்லாட்டி ஒரு பெரிய கேள்வியாக ஒன்று வரலாம். சரி, 8ஆம் வினா அல்லாட்டி ஒரு பெரிய கேள்வியாக வரலாம். அந்த ஐயண்டு போட்டிருக்கிறது பெரிய கேள்வி, 8ன்னு போட்டிருக்கிறது 8ஆம் வினா. சரி, அதே மாதிரி இலக்கிய விமர்சனம் பாருங்க, 2019 வந்து நான் சொன்னேன் 19, 20, 21 வந்ததை மெயினா பாருங்க. அப்ப 19 வந்துச்சு, புறவு 8ஆம் வினா ஒரு சதமும் வர இல்லை. அப்ப இலக்கிய விமர்சனம் உங்களுக்கு 8ஆம் வினாவாக என்ன செய்யலும், வரையிலும். அதோட பெரிய வினாவாகவும் என்ன செய்யலும், எதிர்பார்க்க இயலும். அதே மாதிரி சம்பாசனை ஒரு கலையை பாருங்கோ, 21ல 8ஆம் வினாவாக வந்தால் இந்த முறை உங்களுக்கு பெரிய கேள்வியாக எதிர்பார்க்க இயலும். சரி, அந்த ஒரு முறை 8ஆம் வினா வந்தா இன்னொரு முறை பெரிய கேள்வியாக வரையும். சரியா, கட்டுரையில் எப்படி கேள்வி வரும் என்றால் அந்த கட்டுரையை வச்சு கொண்டுதான் வரும். சரி, இப்ப இலங்கை ஆற்றுப்படை என்றால் இலங்கை ஆற்றுப்படையில என்னென்ன மெயினான விஷயங்கள் சொல்றாங்க. சரி, அதுக்கு கொஞ்சம் நோட்ஸ் வேணும், எழுதி பழகிக்கணும். சரியா, கட்டுரைக்கு வந்து நோட்ஸ் வேணுமா, எழுதும்போது விடை எழுதும் போது கட்டுரையில பயன்படுத்தப்பட்ட அந்த அடிகளை கொடுத்து எழுதணும். சரியா, ஓகே. அதே மாதிரி இலங்கை ஆற்றுப்படை என்கிறது வந்து போன வருஷம் எதிர்பார்த்தது, போன வருஷம் வர இல்லையே, அதனால இந்த முறை இங்கேயும் எதிர்பார்க்க பெரிய கேள்வியாக எதிர்பார்க்க இயலும். சரியா, கட்டுரை பகுதி ஓகேவா? கட்டுரை பகுதி ஓகேவா? மெயினான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் பாருங்க. சரியா, கட்டுரை பகுதி பாருங்க. சரி, இப்ப நான் என்னதான் எதிர்பார்க்க சொன்னாலும் இதை எப்படி படிக்கிறேன்னு தெரியாம இருக்கலாம் சில பேருக்கு. அப்படி தெரியாம இருக்கிறார்கள், இன்னும் தட்டு தடமாறி இருக்கிறார்கள், அந்த C லெவல் S லெவல் இருக்கிறார்கள், எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகி கொள்ளையில கண்டிப்பா உங்களை ஒரு படியாச்சும் மேல ஏற்றி தருவோம். சரிதானே? ஓகே, சரி. அடுத்தது வந்து கவிதைகள் சொல்லிட்டேனா? கவிதைகள். சரியா, கவிதைகள்ல பாருங்க பிள்ளைகள், குயில் பாட்டு நிறைய கவிதைகள் இருக்கு. சரியா, அதுல வார கவிதைகளை நான் மெயினா போட்டிருக்கிறேன். கண்ணம்மா என் காதலி வரலாம். சரியா, கண்ணம்மா என் காதலி
வரலாம் என்றால் 2021 வந்தது திரும்ப வரலாம். சரி, அதே மாதிரி குயில் பாட்டு 19 வந்திருக்கி. அதுக்கு பிறகு வந்துச்சான்னு நான் தெரியல. நான் அந்த இது பார்க்க இல்ல, ஒரு பாஸ் பேப்பர் நான் பார்க்க இல்ல. குயில் பாட்டை பாருங்க, 19 மட்டும் வந்திருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கலும். 19 தவிர வேற வேற இடங்கள்ல வந்திருந்தால் எதிர்பார்க்க கொஞ்சம் குறைவா இருக்கும். சரி, அதே மாதிரி பெண் விடுதலை வந்து மார்க் பண்ணு படை இல்ல. ஒருக்கா பாருங்க பெண் விடுதலை வந்து எந்தெந்த இயர்ல வந்திருக்குன்னு பார்த்து அதை ஒருக்கா போடுங்கண்ணா. சரி, அதே மாதிரி ஈழநாட்டுக்குரம் வந்து ஒரே ஒரு தடவை தான் 2019 வந்திருக்கு. 24 வந்த போல எனக்கு தெரியல. 24 வந்தா உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் குறைய. அப்படி வரலாட்டி உங்களுக்கு 8ஆம் இல்லாட்டி பெரிய கேள்வி உண்டாக வரையலும். ஆனால் இந்த முறை வந்து கவிதை வந்து பெரிய கேள்வியாக வாரத்துக்கான சான்சஸ் வந்து குறையும். ஏண்டால் 2025க்கு கவிஞன் என்ற கவிதை வந்து உங்களுக்கு பெரிய கேள்வியா வந்துச்சு. அப்ப அது வாரத்துக்கு சான்சஸ் குறைய இருக்கு. ஓகே, 2025 வந்து பெண் விடுதலை வந்துட்டு. சரியா, அப்ப உங்களுக்கு வராதான், அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, நான் அதை மார்க் பண்ண இல்லை. சரியா, அது ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பெண் விடுதலை வராது. சரியா, உதய சூரியன் வந்துச்சா 2025? எதுவுமே மார்க் பண்ணப்படல உதய சூரியன்ல. சரி, அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. உதய சூரியன்ல இந்த மாதிரி இருக்கு. வந்தா வராது. 24, 25ல வந்தா உங்களுக்கு வாரத்துக்கான சான்சஸ் குறையும். சரியா, அதே மாதிரி 19, 20, 21ல வந்தா உங்களுக்கு வார சான்சஸ் இருக்கு. சரி, அதே மாதிரி வரலையா பாரதியார் உதயசூரியன் வரலையா பிள்ளைகள்? 25, 24ல வரலையா? ஓ, இது வரைக்குமே வர இல்லை. அப்ப இது வரைக்குமே வர இல்லைன்றால் எதிர்பார்க்கலாம். அதை போட்டு வச்சுக்கொள்ளுங்களா. இது வரைக்கும் வர இல்லைன்றா அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா, பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாரதியார் வந்து 25க்கு வந்துட்டு. சரியா, பாரதியார் வந்துட்டு. அப்ப பாரதியார் உங்களுக்கு வரமாட்டார். சரியா, பாரதியார் உங்களுக்கு வரமாட்டார். சரி, மானிட சக்தி 2022ல ஒரு 8ஆம் வினாவாக வந்தது. அப்ப உங்களுக்கு இந்த முறை ஏன் சொல்றேன்னா பெரிய வினாவாக வரலாம். முன்னுக்கு அந்த 16 மார்க்ஸுக்கு வரலாம், இல்லாட்டி பெரிய கேள்வியாக இங்க ஒன்று வரையும். கவிஞன் வந்துட்டு அப்ப கவிஞன் படிக்க தேவையில்லை. அதே மாதிரி எல்லாம் உமதேல ஏன் சொல்றேன்டால் 8ஆம் வினாவாக 2021 வந்திருக்கு. அப்ப 2021 வந்தது திரும்ப வரலாம் சொன்னேன் தானே. 2019, 20, 21 வந்தது திரும்ப ஒருக்கா பாருங்கன்னு சொன்னேன். சரி, அந்த விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. இப்ப அது வரும். அதே மாதிரி வீசாதீர் வந்து 2021 வந்துருக்கு. பாருங்க, வீசாதீர், எல்லாம் உமதே, தொண்டு, கண்ணமாயின் காதலி எல்லாம் 21 வந்திருக்கு. அதே மாதிரி 19 வந்ததையும் பாருங்க, 20 வந்ததையும் பாருங்க. அதுகள் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், வாரத்துக்கு பெரிய கேள்வியாக வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. என்றால் பாருங்க பிள்ளைகள், கவிஞன் என்பது 2020 வந்திருக்கு. நான் சொன்னேன், போன முறையும் சொன்னது 2020 வந்தது பாருங்க. அதே மாதிரி 2025க்கு வந்தது. அப்ப 2019, 20, 21 வந்த பகுதிகளை கொஞ்சம் அதிகமாக கவனிங்க. சரியா, அதிகமாக என்ன செய்யுங்க, கவனிங்க. அதுக்கு ஒரு சான்று தான் 2025 வந்த கேள்வி. சரியா, ஓகே. ஓகே பிள்ளைகள், சொல்றது விளங்குதா? இல்லாட்டி எதுவும் பிள்ளையா சொல்றேன்னா, பிள்ளையா சொல்றதுக்கான சான்சஸ் குறையத்தான். இது வந்து 100க்கு ஒரு 50% வாரத்துக்கான சான்சஸ் இருக்கு. மிச்சம் நீங்க 50% நீங்க மிச்சம் படிங்க. சரி, ஓகே. அடுத்தது போவா, காலங்கள் போவா. மிஸ் கவிஞன் 20 மார்க்ஸுக்கு எஸ்ஏ கொஸ்டின் வந்துட்டு. சரியா, வந்துட்டு அதனால திரும்ப எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறீங்க. என்னண்டா சொல்றானா, கவிதை பகுதி வந்தால் தொடர்ந்து கட்டுரை பகுதியும் வந்திருக்கு. கவிதை பகுதியோட சேர்ந்து கட்டுரை பகுதியும் வந்திருக்கு. கவிதை ஒரு வருஷம் கவிதை வந்தா அடுத்த வருஷமும் கவிதையும் வந்திருக்கு. அப்ப நம்ம சொல்லல தானே, ஒரு வருஷம் கவிதை வந்தா இன்னொரு வருஷம் கவிதை வராதுண்டு. அந்த இதுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சரி, அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரி, எங்க பாருங்க, இலக்கிய விமர்சனம் வந்து 2019 வந்திருந்தால் பிறகு பாருங்க அடுத்த வருஷம் அதே கவிதை வந்திருக்கு 2020. சொல்லல தானே. பிறகு பாருங்க, இங்க தமிழ் தொண்டு 24 வந்தேன்டால் 25ல பாருங்க கவிதை வந்துதானே, சாரி கட்டுரை வந்துதானே இருக்கி. சரியா, கட்டுரை வந்துதானே இருக்கு. அதே மாதிரி எங்க கவிதை, இது கவிதை, இங்க கவிதையில பாருங்க கவிஞன் வந்திருக்கிறாரு 20ல. இங்கே அதே மாதிரி வீசாதீர் 21ல வந்திருந்தாலும் 22ல பாருங்க தொண்டு வந்திருக்கிறார் கவிதை. அப்ப நாம சொல்லல ஒரு வருஷம் வந்தால் அடுத்த வருஷம் கவிதை வராது என்று சொல்லல.
சரியா? இப்ப விளக்கம் விளங்கிட்டா? சம்பாசனை ஒரு கலை 2025 வந்துச்சா? வந்துச்சா பிள்ளைகள்? சம்பாஷணை ஒரு கலை வந்த மாதிரி இல்லையே, வர இல்ல. சரியா? ஓகே. அடுத்தது லாஸ்டா காலங்களை பார்த்துட்டு கிளாஸ முடிக்கும். சரியா? காலங்கள்ல பாருங்க, தென்னிந்திய இலக்கிய வரலாறுல சங்ககாலம் வராது. சரியா? சங்ககாலம் என்ன செய்யாது? வராது. சங்ககாலத்துல இதுல 2 சங்ககால செய்திகள் அது வந்து 2016 15 பாஸ் பேப்பர்ல இருந்து பாருங்க பிள்ளைகள், பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? சங்ககாலம் உங்களுக்கு வராது. சங்க மருவிய காலம் என்ன செய்யலும் எதிர்பார்க்க இயலும். சரியா? இங்க பாருங்க, அதே விளையாட்டு தான். 19ல சங்க மருவிய காலம் வந்தால் 20ல சங்ககாலம், புறவு 21ல ரெண்டும் வரையுது. புறவு 22ல சங்க மருவியம் வந்தால் 23ல சங்ககாலம். சரியா? அதே மாதிரி 23ல சங்க மருவிய காலமும் வந்துருக்கு. ஒரு வருஷ கேப். திரும்ப 25ல சங்ககாலம் வந்துட்டு அப்ப இந்த முறை உங்களுக்கு சங்க மருவிய காலம் எதிர்பார்க்க இயலும். ஓ, சம்பாசனை ஒரு கலை வந்திருக்கா? ஓ, சம்பாசனை ஒரு கலை என்ன சிறுகுறிப்புக்கா வந்துருக்கு பிள்ளைகள்? சிறுகுறிப்பா இல்லாட்டி பெரிய கேள்வி? சிறுகுறிப்புக்கு வந்திருக்கேன். ஓ, அது போட்டிருந்தேன் நான் மறந்து. சரியா? சிறுகுறிப்புக்கு வந்திருக்கு. அப்ப இந்த மரத்துக்கு வாரத்துக்கு உங்களுக்கு சான்சஸ் குறைய சம்பாசனை ஒரு கலையா. கொஞ்சம் அதில் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. நான் அது அவசரத்துல PDF செஞ்சேதானே, கவனிக்கல. சரி, அப்ப சங்க மருவிய காலங்கள்ல எதிர்பார்க்க இயலும். சரி, அதே மாதிரி பல்லவர் காலத்தை பாருங்க. பல்லவருக்கும் சங்க மருவியத்துக்கும் ஒரு தொடர்பு. இங்க பாருங்க, சங்க மருவியம் வந்தா பல்லவரும் வாராரு. சரியா? சங்க மருவியம் வந்தா என்ன செய்யறாரு? பல்லவரும் வாராரு. 19ல 2 பேரும் ஜோடியா வந்து 2 வருஷம் கெப்பிட்டு திரும்ப ஜோடியா வந்திருக்காங்க. 23 ஜோடியா வரையலாம போயிட்டு போல இருக்கி. அப்ப இந்த முறை உங்களுக்கு ஜோடியா என்ன செய்யலும்? வரையலும். சரியா? இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யலும்? ஜோடியாக பல்லவர் காலமும் சங்கமருவிய காலமும் இணைஞ்சு வரையலும். ரெண்டும் கேள்விகளும் மிக்ஸ் பண்ணி வரையலும். இல்லாட்டி தனித்தனி என்ன செய்யலும்? 2 கேள்விகளும் வரையலும். சரியா? அதே மாதிரி சோழரும் நாயக்கரும் ஜோடி பாருங்க. 21ல 2 பேரும் ஜோடியா வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு பிறகு வர இல்ல. சாரி சோழர் காலம் மார்க் பண்ணு படை இல்லைன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. சோழர் காலத்து இருக்கா பாருங்க. ஓகே, சோழர் காலம் வந்து பிள்ளைகள் 2016 18 21 அந்த கேப்ல வந்திருக்கு. சரியா? கடைசியா 21 வந்திருக்கு. அதே மாதிரி நாயக்கர் காலமும் 21 வந்திருக்கு. 2 பேரும் ஜோடியா வந்திருக்காங்க. அப்ப இதே ஜோடி உங்களுக்கு 26லயும் வரையிடும். சோழர் காலம் நாயக்கர் காலமும் சேர்ந்து என்ன செய்யலும்? வரையிடும். அப்ப என்னென்ன படிக்க போறீங்க? சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம். இந்த 4 காலத்தையும் படிக்க. 4 காலமும் வாரத்துக்கு மினிமம் சான்சஸ் இருக்கு, மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. சரியா? காலங்கள்ல எப்படி பொதுவா கேள்வி வரும்னு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறீங்க. அதான் நான் அவ்வளவு அழகா விளங்கப்படுத்திட்டேனே. சரியா? அழகா முதல்ல விளங்கப்படுத்திட்டேன். காலங்கள்ல எப்படி கேள்வி வரும், என்ன மாதிரி கேள்வி வரும். சரியா? சங்க பாடல், கம்பராமாயணம் சாய்ஸ் போடுங்க. அதெல்லாம் சொல்லியாச்சு, பஸ் போயிடுச்சு. சரியா? ஓகே. அடுத்தது ஈழத்திலக்கிய வரலாம். சரி, இது உங்களுக்கு சாய்ஸ். படிக்கலாம், படிக்காமையும் விடலாம். சோழர் காலம் 2024 வந்திருக்கா? ஓகே, 2024 வந்திருக்கா. சரி, நாயக்கர் காலம் வந்திருக்கா? 24 மார்க் பண்ணுங்களா. சோழர் காலம் வந்திருக்கு. நாயக்கர் காலம் வந்திருக்கோ? இல்ல. நாயக்கர் காலம் வந்திருக்கா பிள்ளைகள் 24ல? இல்லத்தானே? அப்ப வரலாம், நாயக்கர் காலம் வரலாம். சோழர் காலம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குத்தான். என்றாலும் படிங்கள நீங்க. சரியா? என்னத்துக்கு காலங்களை சாய்ஸ் பண்ணாம காலங்கள் எல்லாம் படிங்க. சரியா? சோழர் காலம் வரும். சரியா? மேக்சிமம் சோழர் காலம் வர்றதுக்கு தான் பார்க்கும். சரியா? சங்கமருவிய காலமும் என்ன. ஓகே, வெயிட். சங்கமருவிய காலம் பல்லவர் காலம் மட்டும் படிப்போமே என்று கேட்குறீங்க. இல்ல இல்லம்மா, அது ஒரு பிழையான வழிகாட்டலா இருக்கு. சரியா? ஒருவேளை வராட்டி என்ன செய்வீங்க?
சோழர் காலம் வந்து நாயக்கர் காலம் சேர்ந்து மிக்ஸ் ஆன கேள்வியா வந்துட்டு என்ன செய்வீங்க? நாளையும் படிங்க, நாளையும் அழகா படிச்சு தருவேன் திரும்ப. சரியா? அழகா படிங்க நாளையும். சரியா? அது பிள்ளையான ஒரு வழிகாட்டு. சரியா? சரி, ஜாயின் ஆன மாதிரியும் கேள்வி வரும் உங்களுக்கு. முதல் 2 கேள்விகள் வந்து உங்களுக்கு பல்லவர் காலத்துல போட்டுட்டு கடைசி கேள்வி வந்து சோழர் காலத்திலயும் போடலாம். சரியா? சங்ககாலம் சேர்ந்து வராதோ மற்ற காலத்தோடன்னு கேக்குறீங்க. சங்ககாலம் நார்மலா நீங்க படிச்சா சரி, ஆனா பெரிய கேள்வியா வராது. இப்ப சேர்ந்து வரலாம். சங்கமருவிய காலம் கேட்டால் சங்கமருவிய கால பண்பு வந்து சங்ககால பண்பு சங்கமருவிய காலத்துல எப்படி செல்வாக்கு செலுத்துது அப்படின்னு சேர்ந்து வரலாம். அதான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னனே பிள்ளைகளே, காலத்தை எப்படி படிக்கணும் லேசான்னு சொன்னேன்ல. அந்த 8 கேட்டகரிக்குள்ளேயும் இந்த காலத்தை நீங்க இந்த 3 மாசத்துக்குள்ள படிச்சு கொள்ளையிலும். மேக்சிமம் உங்களுக்கு ஒரு கிழமை போதும் காலத்தை ஃபுல்லா படிக்கிறது. சரி, அதுக்குள்ள நீங்க ஃபுல்லா படிக்கலாம். சரி, ஈழத்திலக்கிய வரலாறுல ஆரிய சக்கரவர்த்தி காலம் வந்து 2020 வந்த இந்த முறை எழுதலாம். இந்த ஈழத்திலக்கிய வரலாறு கொஞ்சம் அமைப்பு முறைகள் பிள்ளைகள். சரியா? கொஞ்சம் அதை செக் பண்ணி கொடுங்களா. சரி, அந்த நோட் பண்ணதுகள் சம்டைம் பிள்ளையா இருக்கலாம், வந்தது வராதது அந்த பகுதியில். சரி, அதுகளை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சரிதானே? ஆரிய சக்கரவர்த்தி காலம் வரையிலும் அதே மாதிரி ஆங்கிலேயர் காலம் வந்து 20 வந்த பிறகு 23 வந்த 2 வருஷம் கெப் விட்டு வந்த திரும்ப உங்களுக்கு 2 வருஷம் கெப் விட்டு இந்த முறையும் வரையில். சரி, அதே மாதிரி ஒல்லாந்தர் காலம் வர இல்ல, அப்ப வரையிலும் ஐரோப்பியர் காலம் வந்து 25க்கு வந்துட்டு உங்களுக்கு வராது ஐரோப்பியர் காலம். சரியா? ஐரோப்பியர் காலம் என்ன செய்யாது, உங்களுக்கு வாரத்துக்கு சான்சஸ் குறைய. அதே மாதிரி தற்காலமும் சேர்ந்து வந்துட்டு அப்ப அது 2ம் வராது. ஆரிய சக்கரவர்த்திக்கு முற்பட்ட காலம், ஆரிய சக்கரவர்த்தி காலம், ஆங்கிலேயர் காலம், சரி ஒல்லாந்தர் காலம், அது அவளத்தையும் பாரு. இருபத்தி 24 சோழர் காலம் அண்ட் நாயக்கர் காலம் வந்திருக்கு அப்படி இல்லை, 2ம் சேர்ந்து வந்திருந்தா வாரத்துக்கு சான்சஸ் குறைவாரி. ஆனாலும் படிங்க, நீங்க வந்திருந்தாலும் வராட்டியும் 4 காலத்தையும் நல்லா படிங்க. சரியா? 4 காலத்தையும் என்ன செய்வோங்க, நல்லா படிங்க. சரியா? இதை விட வேற எதிர்பார்க்க இல்லை தமிழ்ல. சரியா? அந்த இலக்கணம் எதிர்பார்க்கைகள் வந்து நான் என்னோட ஃப்ரீ செமினார்லயே ஃப்ரீ கிளாஸ்லயே நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். வந்திருக்கா? நான் பார்த்தனே. ஓகே, அப்ப வந்திருந்தால் 24 வந்திருந்தால் பிள்ளைகள் இப்போ இருக்க பாருங்க. 24 2ம் வந்திருந்தால் 2 வருஷம் கேப், இங்க 2 வருஷம் கேப், அப்ப இங்க 2 வருஷம் கேப், வாரத்துக்கு சான்சஸ் குறையத்தான் இருக்கும். ஆனாலும் சொல்ல இயலாது, உங்களோட லக்க பொறுத்து சொல்ல இயலாது. ஏண்டால் 2025க்கு மோஸ்ட்லி வந்து எதிர்பார்க்கை வந்திருந்தாலும் சில பிள்ளைகள் கவிதை இல்லாம எழுதி இருந்தாங்க. எதிர்பார்க்கை வந்து நகதக்கணரே அப்படி போனாரே இப்படி போனாரு, அந்த எதிர்பார்க்கை வராது, மனசு உடைஞ்சு போன பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அது என்னத்துக்கு நம்மளுக்கு ஏன் மனசு உடைவானே, எல்லாத்தையும் படிச்சா என்னத்துக்கு மனசு உடைவானே. வேற பகுதிகள் நான் சொல்லிட்டேன், காலங்களை சாய்ஸ் பண்ணி படிக்காம தென்னிந்திய இலக்கிய வரலாறு ஃபுல்லா படிங்க. கம்பராமாயணம் ஃபுல்லா படிங்க. திருக்குறள் படிங்க. சிறுகதை, நாடகம், கட்டுரை, கவிதை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த 2 பகுதிகள் படிங்க. அந்த தேம்பாவணி அதுகள்லாம் விட்டுட்டு மற்ற பகுதிகளை படிங்க. அதே மாதிரி இலக்கணம் ஃபுல்லா படிங்க. சரி, அதே மாதிரி சங்ககால பாடல்கள், சரியா? சங்ககால செய்யுள் அவ்வளத்தையும் படிங்க. அவ்வளத்தையும் படிச்சாலே உங்களுக்கு ஏ வரும். சரியா? அவ்வளத்தையும் ஃபுல்லா படிச்சு ஃபுல்லா எடுத்தாலே உங்களுக்கு ஏ என்ற ஒரு சித்தியை பெற்றுக்கொள்ளும். சரி, இதை விட மேலதிகமா நீங்க என்ன படிச்சாலும் பெற்றுக்கொள்ளலாம் தான். ஆனால் சிம்பிளா நீங்க இருக்கிற இந்த சி லெவல் எஸ் லெவல்ல இருக்கிற ஆக்கள் என்றால் இதை நீங்க மெயினா படிச்சு, பேசிக்கே ஒன்றும் தெரியாத ஆள் என்றால் இதை நீங்க மெயினா படிச்சு நீங்க ஏ என்ற ஒரு சித்தியை பெற்றுக்கொள்ளும். சரியா? என்ற ஒரு தரமான சித்தியை நீங்க என்ன செய்யலும், பெற்றுக்கொள்ள இயலும். சரியா? நான் அப்ப திரும்பவும் சொல்றேன், நாளையில இருந்து அந்த கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாயின் ஆகிறாக்கள் இன்னைக்கு நைட்டே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் ஆகிக்கொள்ள இயலும். சரி, திரும்ப வந்தா செல்லிக்கொள்ள கஷ்டம். தென்னிந்திய இலக்கிய வரலாறு அல்லது ஈழத்து இலக்கிய வரலாறு ஒண்டா படிக்கலாமான்னு கேக்குறீங்க. அதானே சொல்றேன், ஈழத்து இலக்கிய வரலாறு கஷ்டம் இல்ல, ஈழத்து இலக்கிய வரலாறு விட்டுட்டு தென்னிந்திய இலக்கிய வரலாறு மட்டும் ஃபுல்லா சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பன்னு கேக்குறீங்க, இதான் ஃப்ரீ கிளாஸ். நெக்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் வந்து ஃப்ரைடே நடக்கும். நாளைக்கெல்லாம் வந்து பேமெண்ட் கிளாஸ், மண்டே டு ஃப்ரைடே வந்து பேமெண்ட் கிளாஸ் தான் நடக்கும். சரியா? ஓகே பிள்ளைகள், அப்ப நாம வந்து சிறப்பா வந்து இந்த கிளாஸ் முடிச்சிருக்கிறோம். இந்த செமினார் வந்து உங்களுக்கு மேக்சிமம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி, புதுசா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கீங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தால் உங்களோட ஃபீட்பேக்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ்களை எனக்கு பிரைவேட்டா நீங்க அனுப்பி வச்சுக்கொள்ளே. சரியா? ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்த செமினார்கள்ல தொடர்ந்துறீங்க. அடுத்தடுத்த செமினார்கள்ல உங்களை மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே வந்து நல்லா படிக்கணும் என்ற நோக்கத்துக்காக தான் நான் இந்த எதிர்பார்க்கை செமினாரையே ஃப்ரீயா செஞ்சிருந்தேன். இல்லாட்டி இப்ப 300 பேர் ஜாயின் ஆனீங்க தானே, இல்லாட்டி நான் எல்லாம் 1200 ரூபா 2000 ரூபான்னு பே பண்ணி இந்த செமினாருக்கு காசு எடுத்துக்கொள்ளே இல்லை. அப்படி நான் பண்ண இல்லை. எனக்கு கிடைக்காத சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இது பண்ணேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பயன்பெற மாதிரி இந்த விஷயங்கள் எடுத்து சொல்லுங்க. இன்ஷால்லா எல்லா பகுதியிலையும் படிங்க. பிழையான வழிகாட்டலாம் நான் இதுவும் சொல்ல இல்லை. எதிர்பார்க்கையில மெயினா படிங்க, மிச்ச விஷயங்களையும் படிங்கன்னு தான் சொல்றேன். ஸோ எதுவும் டவுட் அதுகள் இருந்தா கேட்கலும். இந்த ரெக்கார்டிங் அதே மாதிரி பிடிஎஃப் எல்லாம் நான் நைட் 10 மணிக்கு பிறகுதான் குரூப்ல போடுவேன். சரியா? அது மட்டும் ரெக்கார்டிங் கேட்க வேணாம் யாரும். ரெக்கார்டிங் எல்லாம் போடுவேன் பிறகு. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தா சரி. ஓகேவா பிள்ளைகளே? அப்ப நாம வந்து கிளாஸை முடிப்போம். இன்னைய கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயமா எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. சரியா? ஓகே, இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.